அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்க கொஞ்சம் மழையா இருந்ததுனால இன்னைக்கு வகுப்பு ஒரு 10 நிமிடம் கால தாமதமா துவங்குது. இன்னைக்கு நமக்கு மேக்ஸ் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணபடி ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? யாராவது மெசேஜ் கொடுங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் டேபிள் இப்போ ஸ்கிரீன்ல ஷேர் இன்றைய வகுப்பு மிஸ்ஸஸ் பூர்ணிமா அவர்கள் இந்த வகுப்பை எடுக்க இருக்காங்க. அவர்களை வருக வருக என வரவேற்று வகுப்பெடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுல கேட்கல. குட் ஈவினிங் எல்லாருக்கும். குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன இது பார்க்க போறோம் சாப்டர்னா ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போறோம். ஓகே. ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ்க்கு நம்ம மினிமம் ஒரு 10 to 15 நம்பர்ஸ் நம்ம தரோவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸ்கொயர்னா என்ன? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கோம். ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ்ல நமக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்னா என்னன்னா ஒரு ரெண்டு நம்பரை அதே நம்பரால் ஒரு நம்பரை அதே நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் என்னன்னா ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ அப் டு 20 வரைக்கும் நம்மளுக்கு தரோவா தெரிஞ்சிருக்கணும். அதை படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 into 1 அப்படின்னா 1 ஸ்கொயர் அப்படின்னு கேட்கும் போது 1 ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 1 into 1 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். 1 into 1 1 யூஸ் 1 போடுவோம். 1 into 1 1. அப்போ 1 ஸ்கொயர் நம்மளுக்கு 1ன்னு தெரியும். ஸோ இது பேசிக்கா நம்மளுக்கு ஒரு 10 நம்பர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 10 ஸ்கொயர் அப்படின்னு வரும்போது 10 into 10 நம்ம என்ன பண்ணுவோம்னா 100 அப்படின்னு எழுதுவோம். இதே மாதிரி ஒரு பெரிய பெரிய நம்பர் வந்தா சின்ன நம்பரா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ பெரிய பெரிய நம்பர் வரும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 15 ஸ்கொயர் அப்படின்னு வருதுன்னா லாஸ்டா எண்டிங் டிஜிட் 5ல முடியிற மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா 5ல முடியிற மாதிரி நம்பரா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. எந்த நம்பர் எண்டிங் வித் 5ஆ இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னன்னா 1ன்னு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா இது உள்ள நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1க்கு அடுத்தது 2. இப்போ 1 2s are 2ன்னு எழுதிட்டு அந்த 5 உடைய ஸ்கொயர் 25. அப்போ 225. 15 ஸ்கொயரோடைய வேல்யூ 225 அப்படின்னு போடலாம். அதே மாதிரி அப்ப 25 ஸ்கொயருக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 25 ஸ்கொயருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் 2. 2க்கு அடுத்த நம்பர் என்னன்னா 3. அப்ப 2 3s are 6. அப்ப 625 அப்படின்னு வரும். அதே மாதிரி நம்ம எந்த நம்பருக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப 75 ஸ்கொயர் அப்படின்னா 75 ஸ்கொயர்னா 7க்கு அடுத்த நம்பர் 8. 7 8s are என்ன அப்படின்னு பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல 25 அப்படின்ற நம்பரை நம்ம
போடணும். போட்டோம்னா நமக்கு அதோட இது கிடைக்கும். இதுதான் வந்து ஷார்ட் ட்ரிக் ஃபார் 5ல முடியறதுக்கு மட்டும். 5ல முடியறதுக்கு மட்டும் இதுதான் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக். ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்டுக்கு. மத்ததுக்கெல்லாம் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதுல இருக்கிற சிலபஸ்ல இருக்கிறது ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் வந்து முடியிற நம்பர் பார்த்தீங்கன்னா 0க்கு 0ல தான் முடியும். 1ல முடியுது அப்படின்னா அது 1ஆ இருக்கவும் 9ஆ இருக்கவும் பாசிபிள் இருக்கு. இது எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 போட்டுக்கோங்க. 1 2 3 அப்படி லைனா 1 2 3 4 அடுத்தது 5 6 7 8 9 இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல போட்டுக்கலாம். 1 and 9 1ம் 9 வந்து எண்டிங் டிஜிட் வந்து 1. 1 ஸ்கொயர் வந்து எதுல முடியும்? 1 ஸ்கொயர் வந்து 1. அதே மாதிரி 2 ஸ்கொயர் வந்து 2. 3 ஸ்கொயர் வந்து 9. 4 ஸ்கொயர் வந்து 16ன்றதுனால எண்டிங் டிஜிட் வந்து என்னவா இருக்கும்னா 6ஆ இருக்கும். அதுக்கடுத்து 5 ஸ்கொயர் வந்து 25ன்றதுனால எண்டிங் டிஜிட். இது எண்டிங் டிஜிட் எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் ட்ரிக்குக்காக நான் இப்போ எழுதியிருக்கேன். எண்டிங் டிஜிட் வந்து ஷார்ட் ட்ரிக்குக்காக எழுதியிருக்கேன். இதுதான் இந்த டேப்ல காலர்ஸ்லயும் இருக்கு. அதை மாறி மாறி இருக்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்கேன். 0 போட்டுட்டு 1 2 3 4 5 7 8 9. 1ம் 9ம் வந்து அதாவது 1ல முடிஞ்சிச்சுன்னா 1ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு, 9ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு. 2ல முடிஞ்சிச்சுன்னா அதே மாதிரி 2ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு, 8ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு. 9ல முடிஞ்சிச்சுன்னா அதே மாதிரி 3ஆ இருக்கவும் 7ஆ இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது எதுக்காக இப்ப நான் இந்த இது சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எந்த நம்பருடைய ஸ்கொயர் ரூட் 9025ன்றது எந்த நம்பருடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப லாஸ்ட் டிஜிட் வந்து நம்மளுக்கு 25ல வந்திருக்கிறதுனால 5ல முடியறதுனால இதோடைய வேல்யூ வந்து என்னன்னா 5. அதுக்கு அடுத்தது இந்த 4 டிஜிட் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்துக்கலாம். ஓகேவா? 4 டிஜிட் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கலாம். இப்ப 90க்கு கம்மியா இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னதுன்னு பார்க்கணும். 90க்கு கம்மியா இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 90க்கு கம்மியா இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் பார்த்தா 81. இப்ப இந்த 81 எதோடைய ஸ்கொயர்னா 9 ஸ்கொயர். இப்ப 9ன்றத இங்க போடணும். அதே மாதிரி இதுக்கு 25ல முடியறதுனால 5 டிஜிட்ன்றதுனால 25க்கு வந்து நம்ம 5ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த 3 டிஜிட்டை எடுத்துக்கோங்க. 156 156க்கு கம்மியா இருக்கிற அப்ப அந்த 20 வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் வந்து நம்மளால ஈஸியா போட முடியும். 156 எதுக்கு கம்மியா இருக்குன்னு பாருங்க. 144. 144 எப்போ வரும்னா 12ல வரும். ஸோ அப்ப இங்க வந்து 125. 125 உடைய ஸ்கொயர் தான் 15625. அந்த மாதிரி இந்த மீதி இருக்கிற சம்முக்கு ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்டாவே சொன்னேன் நானு 5ல முடியறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொன்னோம்னா இப்ப 65 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 6க்கு அடுத்த நம்பர் வந்து என்னது 7. அப்ப 6 7 சார் அப்படின்னு போட்டுட்டு 25 அப்படியே போடணும். அப்ப அதே மாதிரி இப்ப 55 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 5க்கு அடுத்த டிஜிட் வந்து 6. நியூமரிக்கல் வேல்யூல 5க்கு அடுத்த வேல்யூ வந்து 6. அப்ப 5 6 சார் அப்படின்னு போட்டுட்டு அதை வந்து அதுக்கு பக்கத்துல இந்த 5 ஸ்கொயரோடைய வேல்யூவை எழுதணும். ஸோ அதே மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்கு. அதுக்கான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்ப 14 அப்படின்னு இருக்குன்னா 14க்கு அடுத்த நம்பரான 15 மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். பாயிண்ட் இருந்தாலும் ஒரே ப்ராசஸ் தான். இங்க வந்து பாயிண்ட் இருக்கு 53ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். 53க்கு அடுத்த நம்பர் வந்து என்னன்னா 53க்கு அடுத்த நம்பர் 54. 53யும் 54யும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு 25 போட்டுட்டு
இப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க வந்து 2 டிஜிட் இருக்கிறதுனால அங்க வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் டாட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் வரணும். 4 டிஜிட் வரணும். ஏன்னா இங்க 2 டிஜிட் இருக்கிறதுனால அங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் வந்து நம்மளுக்கு வர மாதிரி போடணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட் ட்ரிக் வந்து ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ இப்போ இதுல வந்து 4900 இருக்கு. 2 ஜீரோ இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஜீரோ போட்டு 2 ஜீரோக்கு ஒரு ஜீரோ எடுத்துக்கலாம். இந்த 49 வந்து எதோடைய ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தா 7 உடைய ஸ்கொயர். அப்ப 70 அப்படின்றது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த அடுத்த நம்பருக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் எண்டிங் டிஜிட்னு ஒண்ணு சொன்னேன். எண்டிங் டிஜிட் என்ன சொல்லியிருப்பேன்னா 0 1 2 3 4 போட்டுட்டு 5 6 7 8 9 போட சொல்லியிருப்பேன். 1 9 1 and 9 2 and 8 3 and 7 இது போட சொல்லியிருப்பேன். 1 ஸ்கொயர் வந்து 1 எண்டிங் டிஜிட்க்கு. 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயருக்கு வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16க்கு 6, 5 ஸ்கொயருக்கு 5 அண்ட் இதுக்கு வந்து 0 போடலாம். இப்ப இந்த லாஸ்ட் டிஜிட் இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வே என்னன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 4. அப்ப 4ஆ இருந்துச்சுன்னா எண்டிங் டிஜிட் 4ஆ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னா 2ஆ போடலாம், 8ஆ போடலாம். ஸோ அப்ப 2 8ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதே மாதிரி நம்மளுக்கு 5ல கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து இங்க என்ன இருக்குன்னா 33 இருக்கு. இப்போ 33க்கு கம்மியா இருக்கிற ஸ்கொயர் நம்பர், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 5 5s are 25, 6 6s are வந்து 36. 36 வந்து அதிகமா போயிடுறதுனால கம்மியா இருக்கிற நம்பரை தான் எடுக்கணும். இப்ப இங்க 5, இங்க 5. இங்க ஒரு 5, இங்க ஒரு 5 போட்டுக்கோங்க. இப்ப இந்த நம்பர் வந்து 3364 வந்து எதோடைய ஸ்கொயர் நம்பரா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 52 இல்லைன்னா 58. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான். அதை எப்படி எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும்னா 5க்கு வந்து நம்மளுக்கு எண்டிங் டிஜிட் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால 55 உடைய ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட் 5, 5க்கு அடுத்த நம்பர் என்னது நம்மளுக்கு 6. 5 6 30, 30 கூட ஒரு 25, 3025 வருது. இங்க இருக்கிற நம்பர் 3364. அப்ப அதோட அதிகமா இருக்கிற நம்பரை எழுதிக்கணும். அப்ப இது வந்து எதோட இதுன்னா 8 உடையது. ஸோ அந்த மாதிரி அடுத்ததுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்ததுக்கு போகணும்னா 3 டிஜிட் நம்பர்ல இருக்கு. ஸோ இதுவும் வந்து 4ல முடியுது. 4ல முடிஞ்சா 2. அதான் அதான் அதான்
நண்பர்களே, கொஞ்சம் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கு. ஒரு 5 நிமிடம் அப்படியே அந்த உங்களுக்கு ஷேர் பண்ண அந்த இதை அப்படியே பார்த்துட்டே இருங்க. இன்னும் 5 நிமிஷத்துல ரீகனெக்ட் ஆயிடும். அடுத்த நம்பரும் வந்து எண்டிங் டிஜிட் வந்து 4ல முடியுது. அப்ப 4ஆ இருந்தா நம்மளுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆவும் 8ஆவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இன்பிட்வீன் நம்பருக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 5 போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வர நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க 3 டிஜிட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3. ஸோ அப்ப 3யோட கம்மியா வர பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னா 1 1s ஆர் 1 மட்டும் தான் வரும். 2 2s ஆர் என்ன ஆயிடும்னா 4ன்னு போயிடும். அதனால 3 கம்மியா இருக்கிற ஸ்கொயர் நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 1 1 தான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 15க்கு 5ல முடியிற நம்பருக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்ப 15 உடைய ஸ்கொயர் 1க்கு அடுத்த நம்பர் 2 1 2s ஆர் 2. இந்த 5 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு என்னவாகும்னா 25 அப்படின்னு கிடைக்கும். இப்ப 225ன்றது 15னா அங்க இருக்கிற நம்பர் 324. அதோட அதிகமா இருக்கிறதுனால 18 எடுத்துக்கலாம். அதோட கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம 12ன்னு எடுக்கணும். அப்ப இதோடைய பெர்ஃபெக்ட் இயர் நம்பர் வந்து 18. 18 into 18 தான் வந்து 324. ஸோ ஆல்ரெடி இந்த 5ல முடியிற நம்பருக்கு நம்ம சொல்லியிருக்க மாதிரி 25 அப்படின்னு வருது. 25ன்னு முடிஞ்சா 5ல முடிஞ்சாலே அது வந்து 5 தான் எண்டிங் டிஜிட். ஸோ இங்க வந்து 72 இருக்கு இல்லையா, அந்த 72 வந்து அடுத்த நம்பர் என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணா 72 கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 9s ஆர் 8 9s ஆர் 72ன்னு கிடைக்கும். அப்ப இதுல இருக்கிற சின்ன நம்பரை தான் இங்க எழுதணும் 85. 25ல முடிஞ்சா மட்டும் இந்த ட்ரிக். 25ல முடியுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் இருக்கு இல்லையா, அது வந்து அடுத்தடுத்த மல்டிபிள்ஸ்ல பார்க்கணும். 72ன்றது 8 9s ஆர்ன்னு வர்றதுனால 8 இது ரெண்டுல எது சின்ன நம்பரோ அதை எடுத்துக்கலாம். இப்ப 85. இது அடுத்தது வந்து ஈஸியா தான் இருக்கு. ஸோ 2 ஜீரோக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 0 எடுத்துக்கலாம். அண்ட் 9உடைய இது வந்து என்னன்னா 3. ஸோ அப்ப 30 into 30 தான் 900. இதுவும் ஈஸியா தான் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது லாஸ்ட் டிஜிட் வந்து எதுல முடியுது 1ல முடியுது. அப்ப 1ல முடிஞ்சா என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னா 1ம் 9ம். அப்ப 1 9 1 9 போட்டுக்கலாம். ஸோ இன் பிட்வீன்ல வந்து 5 போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுக்கும். 4 டிஜிட்க்கு ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுங்க. அப்ப இதுல என்ன கிடைக்கும் 79. 79க்கு கம்மியா இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 8 8s ஆர் 64, 9 9s ஆர் 9 9s ஆர் 81 வந்து கரெக்டா? அப்ப இந்த 2 டிஜிட்டை மட்டும் பாத்தீங்கன்னா 8 8s ஆர் 64. இப்ப இங்க 8 இங்கேயும் 8. அப்போ 5க்கு நடுவுல ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? அப்ப 8 போட்டுக்கோங்க இங்கேயும். 8க்கு அடுத்த நம்பர் வந்து என்னன்னா 9. 8 9s ஆர் வந்து 72. இது ஒரு 5 ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 25 கிடைக்கும். இப்ப 85 ஸ்கொயரோட வேல்யூ 7225. அதோட அங்க இருக்கிறது அதிகமா இருக்கிறதுனால நம்ம இங்க 89 இதோடைய வேல்யூ. வேற எதை ட்ரை பண்ணலாம்? ஸோ இதை வேணா
ட்ரை பண்ணலாம் வேற. இதை ட்ரை பண்ணுங்க. 9ல முடியுது. ஸோ இதை ட்ரை பண்ணலாம். ஸோ 9ல முடியறது வந்து பாத்தீங்கன்னா 9ல முடிஞ்சிச்சுன்னா 3-ஆ இருக்கலாம், இல்லைன்னா 7-ஆ இருக்கலாம். நடுவுல 5. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து 75 இருக்கு. ஸோ 75க்கு கம்மியா இருக்கிறது என்னது? 83. 8 8s are 64. அதுக்கடுத்து 9 9s are வரும்போது 81 வந்துடும். ஸோ அதனால 8 8ன்னு போட்டுட்டு 85க்கு ஆல்ரெடி 7225 இருக்கு. இங்க 7569 இருக்கு. ஸோ அதோட அதிகமா இருக்கிறத எழுதிக்கணும். அப்ப இது 87. 87. இந்த மாதிரி இந்த சம்ஸ்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுல கொடுத்துருக்கிற சம்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது அதுல டவுட்ஸ் வந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, அதை கிளியர் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு இது இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி மாடல் சம்ஸ் ஒவ்வொரு மாடல்ல கொஞ்சம் கொஞ்சம் சம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 56 அப்படின்றது பிளஸ் 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 நடுவுல போட்டு வருது. ரூட்குள்ள 56 பிளஸ் 56 பிளஸ் அந்த மாதிரி வருது. இதுக்கான டாட் டாட் டாட்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இதுக்கான ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 56 வந்து அதே மாதிரி அந்த ஸ்கொயர் ரூட்ல நம்ம சொன்னோம் இல்லையா, அடுத்தடுத்து வர நம்பர் மல்டிபிள் அடுத்தடுத்த நம்பரா இருக்கணும். எந்த டேபிள்ல 56 வருது அப்படின்னு பார்க்கணும். எந்த டேபிள்ல வரும்? 8 7s are 8 7s are 56. கரெக்டா? 8 7s are 56. அப்ப நம்ம வந்து இங்க நடுவுல வந்து பிளஸ்ஸா இருந்தா பெரிய வேல்யூ எழுதணும், நடுவுல மைனஸா இருந்தா சின்ன வேல்யூ எழுதணும். அப்போ இதோடைய ஆன்சர் வந்து 8. ஓகேவா? இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ இப்ப அதே மாதிரி இந்த இந்த சைட்ல இருக்கிறதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வந்து என்ன இருக்குன்னா 12 இருக்கு. ஸோ 12 வந்து 2 நம்பரா பிரிக்கணும். நம்மளுக்கு 12 வந்து என்ன டேபிள்ல வரும்னா 1 12 சார்ல வரும். 2 டேபிள்ல 2 6 ஆர் 12 வரும். ஆனா அடுத்தடுத்த நம்பரா இல்ல. 3 டேபிள்ல 4 சார் வரும். இது மட்டும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பரா இருக்கு. அடுத்தடுத்த நம்பரா இருக்கு. நடுவுல இங்க பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா பெரிய நம்பர். அப்ப ஆன்சர் வந்து 4. இன்கேஸ் இந்த டேபிள்ஸை கண்டுபிடிக்கிற இதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும், நம்பர் 56 இதுல வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் ஆப்ஷன்ஸை வச்சு எடுங்க. ஆப்ஷன்ஸ்ல என்ன பண்ணுங்கன்னா, பிளஸ்ஸா இருந்ததுன்னா முன்னாடி இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 6 7s are அப்படின்னு பண்ணீங்கன்னா 42 வரும். இந்த 8க்கு 7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 56 கிடைக்கும். அப்ப இங்க உள்ள இருக்கிற நம்பர் இங்க வந்துருச்சு அப்படின்றதுனால இந்த 8 அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அதே மாதிரி இப்ப இங்க வந்து என்ன இருக்கு? 30 இருக்கு. 30 எல்லாம் வந்து ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா 5 டேபிள்ல வரும் இல்லையா? 5 6 are 30. அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 6. அடுத்தது அதே மாதிரி 72 அடுத்தடுத்த நம்பருடைய மல்டிபிள் வரணும். அடுத்தடுத்த நம்பர் மல்டிபிள் என்ன வரும்? அப்படி தெரியல அப்படின்னா அந்த ஆப்ஷனை வச்சு போய்க்கோங்க. அங்க பிளஸ் இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற நம்பர் போட்டு பாருங்க. இங்க இருக்கிற முன்னாடி இருக்கிற நம்பர் போட்டு பாத்தீங்கன்னா 8 9s are வந்து நம்மளுக்கு 72 அப்படின்னு வரும். அப்ப 9 பிளஸ்ஸா இருக்கிறதுனால அடுத்த நம்பர். அதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு என்னன்னா அடுத்த இதுக்கும் இதுக்கும் வந்து அதே கான்செப்ட் தான். ஆனா நடுவுல என்ன சிம்பிள் இருக்குன்னா மைனஸ் இருக்கு. மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் வேல்யூவை எழுதணும். பிளஸ்ஸா இருந்ததுன்னா பெரிய நம்பர் வேல்யூ எழுதணும். அப்ப 20ன்னு வரும்போது நம்ம அதை வந்து 4 5s are 20ன்னு எழுதலாம். ஸோ அங்க மைனஸ் இருக்கிறதுனால சின்ன நம்பர் தான் ஆன்சர். அதே மாதிரி இதுக்கும் இதை வந்து நம்ம 6ன்றதுனால 2 3s are 6 அடுத்தடுத்த நம்பர் தான் வரணும். 2 3s are அப்ப இதோட ஆன்சர் வந்து அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்ததும் அதே மாடல் தான் கொடுத்துருக்கேன். ஆனா அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, அந்த இதுலாம் வந்து மல்டிபிள்ஸ்ல பிரிக்க முடியும். அடுத்தடுத்த நம்பருடைய மல்டிபிளா வரும். ஆனா இங்க 3ன்றது அடுத்தடுத்த நம்பரா வராது. 3ன்றது வந்து எனக்கு வெறும் 1 3s are தான் மட்டும்தான் வருமே தவிர அடுத்தடுத்த நம்பர் கிடையாது இது ரெண்டும். இதுதான் அந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்ப 3ன்றது என்னால வேற நம்பரோட மல்டிப்ளையே பண்ண முடியாது. அடுத்தடுத்த நம்பரே வராது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 4 கூட அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க.
4 கூட அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு +1 பண்ணிக்கோங்க. இது வந்து ரூட்டுக்குள்ள போடணும். ஓகேவா? அப்ப 4 3s ஆர் வந்து 12. 12 + 1 வந்து என்ன வரும்? √13 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல பிளஸ்ஸா இருந்ததுன்னா +1/2 போடுங்க. மைனஸா இருந்தா -1/2 போடுங்க. இந்த ரெண்டுக்கும் அதே இதுதான். ஓகேவா? இது பிளஸ்ஸா இருந்தா +1/2. அப்போ ஆப்ஷன் வந்து சி. சரியா? எந்த நம்பர் இருக்கும்? இப்ப இதுவும் அதே மாதிரி தான். என்னால பிரிக்க முடியாது. 7 வந்து 1 7s ஆர் தான் பிரிக்க முடியுமே தவிர அடுத்தடுத்த நம்பர்ல என்னால பிரிக்க முடியாது. 1 7s ஆர் மட்டும் தான் பிரிக்க முடியும். அடுத்தடுத்த நம்பர்ல பிரிக்க முடியாது. அப்ப அங்க உள்ள என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 7s ஆர் +1 பண்ணிக்கோங்க ரூட்டுக்குள்ள. அப்போ 4 7s வந்து 28, 28 + 1 வந்து 29. √29 வரும். நடுவுல மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால -1/2. இதே பிளஸ்ஸா இருந்தா +1/2. இந்த மாடல் எல்லாத்துக்குமே அதேதான். மொத்தம் 4 மாடல் இப்ப நான் சொல்லியிருக்கேன். 4 மாடல்ல ஒரு மாடல் வந்து அடுத்தடுத்த மல்டிபிள்ஸ்ல பிரிக்க முடியும். பிளஸ் இருந்தா அடுத்தது மைனஸ் வர்ற மாதிரி போட்டிருக்கு. அடுத்தடுத்த நம்பர் பிரிக்கிறதுல அதுக்கடுத்து பிரிக்க முடியாத நம்பரா இருந்தா 4 × n. அந்த ஃபார்ம்ல வந்து ரூட்டுக்குள்ள 4 × n + 1. ஓகேவா? +1/2 பிளஸ்ஸா இருந்தா -1/2 வந்து மைனஸா இருந்தா. அடுத்தது இன்னொரு மாடல் வந்து 63 + 2. இது பாருங்க நல்லா டிஃபரன்ஸ் வந்து தெரியுதா? ஸோ இதுல வந்து உள்ள வந்து +2 +2 +2 வந்து வருது. ஒரு நம்பர் இருக்கு. 63 வந்து நம்ம 9 7 பிரிக்க முடியும். பட் ஆனா வந்து இங்க என்ன இருக்குன்னா +2 +2ன்றது வந்து எல்லாத்துலயும் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி +2ன்னு வந்துச்சுன்னா ஆப்ஷனை வச்சு நீங்க கண்டுபிடிங்க. ஆப்ஷன்ல வந்து 7 8 9 10 இருக்கு. இங்க வந்து எல்லாத்துலயும் என்ன நம்பர் வந்து இருக்குதோ எல்லாத்துலயும் +2 இருக்குன்னா அப்ப அதோட ஆப்போசிட் சிம்பிளை வந்து ஆப்ஷன்ல வந்து சப்ராக்ட் பண்ணி பாருங்க. -2 -2 -2 -2 போடுங்க. அப்ப 7ல 2 போச்சுன்னா 5. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 8ல 2 போச்சுன்னா 6. 9ல 2 போச்சுன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். 10ல 2 போச்சுன்னா 8 கிடைக்கும். கரெக்டா? ஸோ இப்ப இந்த இதுல இந்த ஆப்ஷனையும் இந்த ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணும்போது எதை மல்டிப்ளை பண்ணும்போது 63 கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த ரெண்டுத்த மல்டிப்ளை பண்ணும்போது தான் 63 கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் வந்து சி தான் ஆப்ஷன். இது ஒரு மாடல். ஓகேங்களா? அடுத்தது வந்து என்னன்னா உங்களுக்கு அது 3ஆல சப்ராக்ட் பண்ணும். இங்க உள்ள வந்து என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால தான் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடிஷன் சிம்பிள் இருந்தா சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ஷன் சிம்பிளா இருந்தா ஆட் பண்ணணும். மத்தபடி இதே கான்செப்ட் தான். இப்ப அடுத்த சம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு -3 -3 இருக்கு. எல்லாத்துலயுமே -3 இருக்கு. அப்ப நம்ம ஆப்ஷன்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா +3 போட்டுக்கோங்க. +3 போடும்போது உங்களுக்கு இது வந்து 13. இது +14. இது வந்து 14. இது வந்து ஓகேவா? ஸோ இதுல வந்து அதே கான்செப்டே இதுக்கும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பண்ணும்போது 88 வந்து இதுல பார்க்கும்போதே தெரியுதா? 8ம் 11யும் மல்டிப்ளை பண்ணா 88. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. 8யும் 11யும் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா? 8 11 மல்டிப்ளை பண்ணும்போது தான் 88 கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து 8. 6 மாடல் முடிச்சிருக்கு. அடுத்தது இது வந்து நம்மளுக்கு இந்த 1 ஸ்கொயர்ல இருந்து 10 ஸ்கொயர் வரையும் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் வந்து 25 எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? இது ஆக்சுவலா வந்து எப்படி போடணும்? 16 இருக்கு. இப்ப அந்த 16 உடைய ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அது என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். அந்த 4 வந்து இது கூட ஆட் பண்ணும்போது 4 + 21 வருமா? அது வந்து என்னவாயிடும்? 25 ஆயிடும். அந்த 25 வந்து அந்த 25 வந்து 25 உடைய ஸ்கொயர் ரூட் வந்து 5. அந்த 5 31 கூட ஆட் பண்ணும்போது 36 ஆகும். அப்ப 36 உடைய ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு 6. அந்த 6 வந்து 43 கூட ஆட் பண்ணும்போது 49 கிடைக்கும். அப்ப அதோட ஆன்சர் வந்து 7 நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்லையா?
ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் வந்து என்னன்னா, இப்ப இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் என்னது? 43. கரெக்டா? அந்த 43 இங்க பிளஸ் இருக்குன்னா அதோட அதிகமா வர பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஃபர்ஸ்ட் வர பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அப்ப 36 அப்புறம் நம்மளுக்கு 49 தான் கிடைக்கும். கரெக்டா? 49 எதோடையது? 7 உடையது. அப்படி எடுத்துக்கலாம். இன்கேஸ் மைனஸ் வந்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை பார்க்கணும். இது வந்து இதுக்கு ஷார்ட் ட்ரிக். அப்ப இப்ப இங்க வந்து 58 இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா 58 இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா உள்ளே இருந்து பண்ணிட்டு வந்தாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 40 58 இருக்கு. ஸோ 58க்கு அடுத்து வர பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 64. அப்ப 64 எதோடையது? 8 உடையது. அப்ப இதோடைய ஆன்சர் 8. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 5 இதை ஸ்கொயர் ரூட் பண்ணா 5 கிடைக்குமா? 5 11ஓட ஆட் பண்ணும்போது 16. 16 உடைய இது வந்து என்னது நம்மளுக்கு? 4. 4 21 கூட ஆட் பண்ணும்போது 25. அது வந்து 5. அதை இதோட ஆட் பண்ணும்போது 36. 6 அதை இதோட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 64 கிடைக்கும். அது கிடைக்கும். ஸோ இதை பண்ணும்போது நம்மளுக்கு டைம் அதிகமா எடுத்துக்கும். இந்த மாதிரி ஷார்ட்டா கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்ததுக்கு என்ன கிடைக்கும்? 609 இருக்கு. ஃபுல்லா கூட பண்ணி பார்த்துக்கோங்க வேணா. 9 இது ஃபுல்லாவும் சொல்லலாம், ஷார்ட்டாவும் சொல்லலாம். 9. அப்ப இது என்னவாயிடும்? 16 ஆயிடும். 16 வந்து 4. அப்ப இது 64 வந்து 8 ஆயிடும். 8 வந்து இதோட ஆட் பண்ணீங்கன்னா 256 வந்து 16 உடையது. இதோட 16 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப இதுல வந்து என்ன ஆகுது? 5 பேலன்ஸ் 1 2 6 25. 5ல முடிஞ்சாலே நமக்கு ஆப்ஷன் வந்து 5ல தான் வரும். ஓகேவா? அது வச்சுக்கலாம். ஷார்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது 600க்கு மேல அப்படின்னு வருது இல்லையா? அப்ப லாஸ்ட் டிஜிட் வந்து 9ல முடியுது. 9ல இருந்தா என்ன வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு? 3 3s are 9, 7 7s are 49 வாய்ப்பு இருக்கு. முன்னாடி வந்து 6க்கு கம்மியா இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 23 27. நம்ம அந்த ஸ்டெப் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 25 உடைய வேல்யூ வந்து என்னன்னா உங்களுக்கு 2க்கு அடுத்த நம்பர் வந்து 3. ஸோ 2 3s are 6. இது 25. ஸோ அப்ப 625 உடைய வேல்யூ 25 அப்படியும் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 2 சம் நீங்க அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து என்னன்னா 13ன்னு போட்டுட்டு உள்ள வந்து டாட் 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 இந்த மாதிரி பக்கத்துல வரும். இது டாட் டாட் டாட்ன்னு வந்து இருந்துச்சு அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து அதே தான், 13A தான். அது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்ல √2ன்னு போட்டுட்டு உள்ள √2 போட்டுட்டு உள்ள ரூட் போட்டு டாட் 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 இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 2 தான். எந்த நம்பர் உள்ள இருக்கோ அதே நம்பர், இந்த டாட் டாட் டாட்ன்னு வந்தா அதே நம்பர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆனா டாட் 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 கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் மெத்தட் வந்து மாறும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ரூட் வந்து எத்தனை டைம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. 1 2 3 4. ஓகேவா? ஸோ 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இது வந்து 2 to the power 4. 2 to the power 4னா என்ன அர்த்தம்? 2 into 2 into 2 into 2ன்னு அர்த்தம். கரெக்டா? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16ன்னு கிடைக்கும். கரெக்டா? உங்க உள்ள என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை பேஸா போட்டுட்டு இந்த நம்பரை வந்து அதோடைய பவர்ல டினாமினேட் ஆகும். இதுக்கு ஒரு நம்பர் கம்மி வந்து நியூமரேட். இது ஒரு மெத்தட். அடுத்தது இதுக்கு பாருங்க. இதுக்கு எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 இருக்கு. அப்ப 2 power 5. 2 power 5ன்னா என்னது? 2 5 வாட்டி பண்ணணும். அப்ப 32 கிடைக்கும். இங்க உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து பேஸா இருக்கணும். அண்ட் இது வந்து டினாமினேட்டரா 32 வரணும். இங்க மேல வந்து 31 அப்படின்னு போடணும். அதோட ஒரு நம்பர் கம்மியா போடணும். இது ஒரு மெத்தட். ஸோ ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ்ல
இதுதான் இருக்கு. ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வந்துரும் இது. இல்லைன்னா லாங் டிவிஷன்ல போடுறதுக்கோ இல்ல பிரைம் ஃபேக்டரைசேஷன் அந்த மாதிரி மெத்தட்ல போடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் டைம் ஆகும். அதனால இந்த முடியிற நம்பரை வச்சு போடுறதுக்கு ஈஸியா கத்துக்கோங்க. இப்ப வந்து 85 ஸ்கொயர் அப்படின்னா இல்ல 105 ஸ்கொயர் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதை நீங்க டக்குன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணலாம்? இது 3 டிஜிட்ல வருது இல்லையா? இப்ப எப்படி பண்ணலாம்? 105 ஸ்கொயர் எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் 10, அந்த 10க்கு அடுத்த நம்பர் 11, 10யும் 11யும் மல்டிப்ளை பண்ணா 110, இந்த 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25. 5ல முடிஞ்சாலே இதுதான் மெத்தட். ஓகேவா? இப்போ 35 ஸ்கொயர்னு நான் கேட்கறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 3, நம்பர்ல 3க்கு அப்புறம் வர நம்பர் வந்து 4. அப்ப 3 4s ஆர் வந்து நம்மளுக்கு 12. இதை ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25. ஓகேவா? அப்ப 45 ஸ்கொயர்னா 4 5 வந்து 20 25. 4 4 5s ஆர் 20. இது ஒரு 25. அதே மாதிரிதான் 55 ஸ்கொயர்னா 5க்கு அடுத்த நம்பர் 6, 5 6 ஆர் 30. இது ஒரு 25. 5ல முடியறது எல்லாத்துக்குமே இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மத்தது வந்து 5ல எல்லாத்துக்குமே இது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் டிஜிட் 5 இருந்தா மட்டும் இதுவா இருக்கும். மத்ததுக்கும் இருக்குது. அது இப்ப வேணா கொஞ்சம் அந்த அல்ஜிப்ரா எல்லாம் பார்த்த பிறகு வேணா அதை சொல்லித்தரேன். அதை அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி வரும் அந்த ஃபார்முலா ஷார்ட் ட்ரிக்கு. அதனால இப்ப அது உங்களுக்கு அது தெரியாம இதை போட முடியாது. அதனால அது அப்ப வேணா சொல்லித்தரேன். மத்தது வேணா இதை யூஸ் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். இதை நான் சொன்னேன் இல்லையா, இந்த எண்டிங் டிஜிட்டை வச்சு அதை வச்சு வேணா போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதை வச்சு போட்டாதான் ஈஸியா இருக்கும். இதே பாயிண்ட் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்து ரூட்ஸ்குள்ள 6.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் பாயிண்ட் வந்தாலும் நீங்க அதை பாயிண்ட கன்சிடர் பண்ணாம 25ஆவே கன்சிடர் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா 5ல முடிஞ்சா 5. ஓகேவா? இது வந்து 6. அப்ப 6க்கு கம்மியா இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மட்டும் தான். 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9 வந்து. இப்ப 6க்கு கம்மியா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா 2 தான். அப்ப இது வந்து 25 உடைய ஸ்கொயர். ஓகேங்களா? இப்ப இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் ஸ்கொயர் ரூட்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்கொயருக்கு வந்து ஒரு டிஜிட். அப்ப இது 2.5 உடைய ஸ்கொயர் தான் வந்து 6.25. ஓகேங்களா? பாயிண்ட் வந்து அது பிரச்சனை இல்லை. ஸ்கொயர் ரூட்ல 2க்கு ஒரு டிஜிட் எடுக்கணும். ஸ்கொயர் பண்ணும்போது 1க்கு 2 டிஜிட் தள்ளி டாட். அவ்வளவுதான். இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஒரு மாடல்ல ஒவ்வொருத்தரும் தான் கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுவா? ஆ ஆமா. ம், மேல சொன்னதா? ஆமா, ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிறேன். இத சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் சம் சொல்றீங்களா? இது சொல்றீங்களா? இது ஆப்ஷன்ல எப்படிதான் இருக்கும்? இதுவா? ஆ, ஆமா ஆமா ஆமா. அதுல மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகேங்களா?
பண்ணும். ம் ம் ஓகே. ஸ்கொயர் ரூட் நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். இல்ல இந்த ஸ்கொயர் ரூட் கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இப்ப இந்த ஸ்கிரீன்ல தெரியறது ஓகேவா இல்ல போர்ட்லயே நடத்திடலாமா? போர்ட்ல நடத்தலாம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் மெசேஜ் போடுங்க, நம்ம போர்ட்லயே நடத்திடலாம். சரி ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ் போர்டுக்கே ட்ரை பண்ணுங்க. இந்த போர்டு இப்ப ஒரு 5 மினிட்ஸ்ல கனெக்ட் ஆயிடும். அது வரைக்கும் இப்ப அவங்க தம்பு கொடுத்தாங்க தானே அந்த மேம், அதை வந்து அப்படியே கொஞ்சம் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க ஒரு 2 மினிட்ஸ். ஏதோ ம் ம் வேணாம். மேம் கொஞ்சம் ஆன்லைன்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா போங்கன்னு கேட்டிருக்காங்க.
போர்டு விசிபிளா இருக்கா? இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் குள்ள நம்பர் கொடுத்தாங்கன்னா ஈஸியா போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எண்டிங் டிஜிட் நம்மளுக்கு தெரியணும். அப்ப ஃபர்ஸ்ட் 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு போட்டுக்கோங்க. நடுவுல அண்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு முடியிற டிஜிட் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு இந்த ஸ்கொயருடைய வேல்யூவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஜீரோக்கு வந்து 0 தான். 1 ஸ்கொயர் வந்து 1 1 இன்டூ 1 1. 2 ஸ்கொயர் வந்து 4. 3 ஸ்கொயர் வந்து 9. 4 ஸ்கொயர் வந்து 16. நம்மளுக்கு எண்டிங் டிஜிட் தான் தேவை அப்படின்றதுனால 6 மட்டும் எழுதிக்கலாம். 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ எண்டிங் டிஜிட் வந்து 5ன்னு போட்டுக்கலாம். இந்த டிஜிட்ல முடியுது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வந்து இந்த டிஜிட்குள்ள முடியுது அப்படின்னா எண்டிங் டிஜிட் முடியுது அப்படின்னா இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இங்க வந்து இதோட எண்டிங் டிஜிட் பாத்தீங்கன்னா 1. அப்ப 1 இருந்தா என்ன வாய்ப்பு இருக்குன்னா 1 இல்லைன்னா 9. 1 இருந்தது அப்படின்னா 1 இருக்க வாய்ப்பு இருக்கு. எண்டிங் டிஜிட் 1 இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வந்து என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 9 இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ முன்னாடி ஒரு நம்பர் வரும். சரிங்களா? இப்ப அதுக்கு தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல முடியிற நம்பருக்கு நான் ஈஸியா ஒண்ணு சொல்லியிருந்தேன். 15 ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 1. இப்ப நம்பர்ல 1க்கு அப்புறம் வர நம்பர் என்னன்னா 2. 1 2s are 2. 5 உடைய ஸ்கொயர் வந்து 25. அதே மாதிரி அடுத்தது இப்ப 25 ஸ்கொயர் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா அடுத்த நம்பர் நம்மளுக்கு வந்து 3. அப்ப 2 3s are வந்து 6 எழுதிட்டு 25. அதே மாதிரி 35 5ல எந்த நம்பர் முடிஞ்சாலும் இதுதான் வந்து ட்ரிக். அப்ப 3னா 3க்கு அடுத்த நம்பர் வந்து 4. 3 4s are எழுதிட்டு தான் பண்ணணும்னு இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சிரும் ஃபாஸ்டா. அடுத்தது 45னா மைண்ட்லயே பண்ணும்போது 4 5s are 20க்கு 20 25. அந்த மாதிரி இதுல 5ல முடியறதுக்கான ஷார்ட் ட்ரிக். ஸோ இப்ப இந்த நான் எதுக்காக இந்த 5 இப்ப சொன்னேன் அப்படின்னா இப்ப இங்க ஒரு நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் இல்ல ஃபர்ஸ்ட் டிஜிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 டிஜிட்டை வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்போ 46 இருக்கு. ஓகேங்களா? 46க்கு கம்மியா இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அதாவது உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் தெரியும் இல்லையா? 1 1 1. 2 ஸ்கொயர் வந்து என்னது 4. 3 ஸ்கொயர் வந்து 9. 4 ஸ்கொயர் வந்து 16. 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 6 ஸ்கொயர் வந்து 36. 7 ஸ்கொயர் 49. 8 ஸ்கொயர் இதெல்லாம் தெரிஞ்சாதான் அதை போட முடியும் ஈஸியா. 64. 9 ஸ்கொயர் 81. 10 ஸ்கொயர் 100. 9 ஸ்கொயர்னு ஒண்ணு இல்ல. 9 9s are 81. 10 10s are 100. 8 8s are 64. அதை வச்சுதான் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இப்ப இங்க வந்து 46 இருக்கு. அப்ப 46க்கு கம்மியா இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா 36. அந்த 36 எதோட இதுன்னா 6 ஸ்கொயர் இது. அப்ப இங்கேயும் 6 போட்டுக்கோங்க, இங்கேயும் 6 போட்டுக்கோங்க. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஒண்ணுத்தோட வேல்யூ தான் இந்த 4621. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுத்தோட வேல்யூ தான் 4621. அது எதுன்னு நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல தானே 65 வரும் நம்மளுக்கு. அப்ப 65 நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர் 6. 6க்கு அடுத்த நம்பர் என்னது 7. 6 7s are. அப்ப இதோட இந்த நம்பரோட இது அதிகமா இருக்கிறதுனால 69. கம்மியா இருந்துச்சுன்னா 61 யூஸ் பண்ணிக்கணும். அப்ப இதோடைய ஸ்கொயர் ரூட்டோடைய வேல்யூ வந்து இது கிடையாது, 69. ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி போடுறீங்க அப்படின்னா 4 எண்டிங் டிஜிட் 4 இருந்துச்சுன்னா 4 இருந்ததுன்னா நம்மளுக்கு 2 இல்லைன்னா 8. அப்ப 2 இல்லைன்னா 8 இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். 33. இப்ப 33க்கு கம்மியா வர நம்பர் பார்த்தா 25. 25 வந்து எதோடையது 5 ஸ்கொயர். அப்ப இதுவும் 5 இதுவும் 5. அப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல 55 நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.
5க்கு அடுத்த நம்பர் 6 இல்லையா? அப்ப இது 3025 அதோட இது அதிகமா இருக்கு. அப்ப 58 தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? சோ அதே மாதிரி 1ல முடியுது. 1ல முடிஞ்சா 1ஆ இருக்கலாம், இல்லைன்னா 9ஆ இருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் என்னது இருக்கு? 34 இருக்கு. சோ 34க்கு கம்மியா நம்மளுக்கு 5 தான் இருக்கு. சோ அப்ப 55க்கு 3025 நம்ம பார்த்தோம். இங்க என்ன இருக்கு? 34ல வந்துருச்சு. அப்ப இதுக்கும் 59. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி 9ல முடிஞ்சிருக்கு. 9ல முடிஞ்சா என்னென்ன வாய்ப்பு இருக்கு? 3ஆ இருக்கலாம், இல்லைன்னா 7ஆ இருக்கலாம். முன்னாடி ஒரு நம்பர் வரும். அதை இந்த இதுவ பொறுத்து எடுக்கணும். 8க்கு கம்மியா 8. அப்ப இங்கேயும் 8, இங்கேயும் 8. 85 நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 8க்கு அடுத்த நம்பர் பண்ணணும். 8 9 72 பண்ணோம்னா இது ஒரு 25. இதோட இதோட இது வந்து கம்மியா இருக்கிறதுனால 83 தான் இதோட ஆன்சர். இது கிடையாது. இப்படிதான் பண்ணணும். இதே 25ல முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் 25ல முடியுது அப்படின்னா 7225 கரெக்டா? சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் 5ல முடிஞ்சிச்சுன்னா ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. 5 மட்டும் தான் 5ல முடிஞ்சிச்சுன்னா. இப்ப 72க்கு கம்மியா என்ன இருக்கு? 64 வந்து 8 உடையது. அப்ப இது 85 உடைய ஆன்சர். அவ்வளவுதான் இந்த ஸ்கொயர் ரூட்டிங். இதே பாயிண்ட்ல வந்துச்சு அப்படின்னாலும் இங்க பாயிண்ட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல பாயிண்ட் வரும். அவ்வளவுதான். ரெண்டு ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருந்ததுன்னா இங்க வரும்போது ஒரு நம்பர் தள்ளி வரும். அதுல கொடுத்திருக்க சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுல டவுட்னா திருப்பி கேளுங்க. நான் சும்மா ஒரு மாடலுக்கு ஒரு 5 சம் போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? அந்த இது தேவையா? அந்த ரூட்டுக்குள்ள போட்டிருக்க வேல்யூஸ் அந்த 56 பிளஸ் 52 அந்த அந்த வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுவும் திருப்பி சொல்லணுமா? பாவா அடுத்தது அடுத்து வந்து என்னன்னா ஃபிராக்ஷன் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் அவ்வளவுதான். அடுத்தது வந்து ஃபிராக்ஷன்ஸ் பின்னங்கள். ஸோ இந்த ஃபிராக்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு 2 பார்ட் இருக்கும் இல்லையா? பின்னங்கள்ல வந்து 2 பார்ட் இருக்கும். ஒண்ணு வந்து மேல ஒரு பார்ட் இருக்கும், கீழே ஒரு பார்ட் இருக்கும். கரெக்டா? இந்த மேல இருக்கிற பார்ட் வந்து நியூமரேட்டர் இங்கிலீஷ்ல வந்து மேல ஒரு பார்ட் இருக்கும், மேல ஒரு பார்ட் இருக்கும், கீழே ஒரு பார்ட் இருக்கும். இந்த மேல இருக்கிற பார்ட்டுக்கு பேரு எண்ணுன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்க பார்ட்டுக்கு பேரு வகுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஃபிராக்ஷன்ல வந்து உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ஃபிராக்ஷன் இருக்கு. அது என்னென்னன்னா சரியான பின்னங்கள், முறையற்ற பின்னங்கள், கலப்பு பின்னங்கள், பின்னங்களை போல இல்லாமல் சமமான பின்னங்கள்ட்டு நிறைய இது இருக்கு. ஆஹ் இதுல வந்து என்னன்னா மேல சின்ன நம்பரும் கீழே பெரிய நம்பரும் வந்ததுன்னா 3/4 அப்படின்னு வருது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. சரியான பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல வந்து 3 சின்ன நம்பர்னோ, மேல சின்ன நம்பரும் கீழே பெரிய நம்பரும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகேவா? இது வந்து என்னன்னா சரியான பின்னங்கள். இதே வந்து மேல வந்து பெரிய நம்பரும் கீழே சின்ன நம்பரும் வந்தா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா மேல சின்ன நம்பர் இருக்கும், கீழே பெரிய நம்பர் இருக்கும். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா மேல பெரிய நம்பர், கீழே வந்து சின்ன நம்பர் இருக்கும். அடுத்தது வந்து கலப்பு பின்னம் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து சைட்ல வந்து ஒரு ஹோல் நம்பர் ஒரு முழு எண்ணும் பக்கத்துல வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அதாவது சரியான பின்னம். அதாவது மேல சின்ன நம்பரு, கீழே பெரிய நம்பர் இருக்கும், சைட்ல ஒரு முழு நம்பர் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேரு கலப்பு பின்னம். ஓகேவா? இது வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அதாவது சரியான பின்னம்.
இது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், முறையற்ற பின்னம். இது வந்து கலப்பு பின்னம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நம்ம அப்படியே வச்சு சம் எல்லாம் போடலாம், எல்லாமே போடலாம். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மாதிரி இந்த மாதிரி சம்மு கொடுத்துட்டு கலப்பு பின்னமா மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முறையற்ற பின்னமும் கொடுத்துட்டு இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கலப்பு பின்னமா மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த மேல இருக்கிற நம்பர் நம்ம நார்மலா டிவைட் பண்ற மாதிரி தான். மேல இருக்க நம்பரை உள்ள போடுவோம், கீழே இருக்கிற நம்பரை சைட்ல போட்டு வகுத்து 1 போட்டா 3 1 கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதுல வந்து என்னன்னா அப்படியே கீழே இருக்க நம்பர் தான் மேல போகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க கீழே இதுவும் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுன்றதுனால நான் 5 மாத்திக்கிறேன் இங்க. அப்ப இங்க வந்து கீழே வந்து என்ன வந்துரும்னா 2 வந்துரும். ஓகேங்களா? அப்ப கீழே இருக்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு மேல போகும், மேல இருக்க நம்பர் வந்து சைட்ல வரும், இந்த சைட்ல இருக்க நம்பர் கீழே வரும். இது கலப்பு பின்னமா மாறிடுச்சு. ஒரு முறையற்ற பின்னம் வந்து கலப்பு பின்னமா மாத்தியாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கலப்பு பின்னம்ல இருக்கு, இத வந்து ஒரு முறையற்ற பின்னமா மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற நம்பரும் இந்த சைட்ல இருக்கிற நம்பரும் பெருக்கிட்டு இதோட ஆட் பண்ணணும். ஓகே, அதாவது இந்த 4ம் இந்த 2ம் பெருக்கிட்டு இது கூட வந்து 3 ஆட் பண்ணிட்டு இந்த கீழே இருக்கிறத அப்படியே போடணும். அப்ப 8 + 3 வந்து உங்களுக்கு என்னவாயிடும்? 11/4 ஆயிடும். ஓகேவா? ஒரு முறையற்ற பின்னமா கலப்பு பின்னமா மாத்தியாச்சு, ஒரு கலப்பு பின்னத்தை முறையற்ற பின்னமா மாத்தியாச்சு. ஸோ இதுல வந்து அதுக்கு அடுத்தது வந்து இதுல வந்து எந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அது வரும். ஸோ இந்த மாதிரி குடுக்குறாங்க, கூட்டல்ல குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வகு எண் வந்து சமமா இருந்தா ஒரு மாதிரி பண்ணணும். ஈஸியா பண்ணிடலாம். வகு எண் வித்தியாசமா இருந்தா எல்சிஎம் எடுத்து பண்ணணும். வகு எண் இங்க வந்து 2மே வந்து சேமா இருக்கு அப்படின்னா, அத 2த்தையும் கூட்டக்கூடாது. அத 2த்தையும் காமனா மட்டும் தான் போடணும். மேல இருக்கிற நம்பர மட்டும் தான் கூட்டணும். 1 + 3 2த்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4/5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கழித்தல் இப்போ 4/13 + 7/13 இருக்கு. இப்போ இதோடைய வகு எண் வந்து 2ம் வந்து எப்படி இருக்குன்னா சமமா இருக்கிறதுனால அத வந்து ஒரே எண்ணா போட்டுட்டு மேல என்ன இருக்குதோ அத ஆட் பண்ணி அப்படியே போடணும். ஓகேங்களா? இதே மாதிரிதான் கழித்தலுக்கும். கழித்தலுக்கும் அதேதான் 5/7 - 1/7 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதோடைய இது வந்து 7ன்னு போட்டுட்டு இத 2ம் கழிச்சு 4ன்னு போடணும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனா தான் இருக்கு. கரெக்ட்டா? அதனால அப்படியே விட்டுறலாம். எல்லாமே வந்து சரியான பின்னமா தான் இருக்கிறதுனால அப்படியே விட்டுறலாம். இன்கேஸ் வந்து மேல பெரிய நம்பர், கீழ சின்ன நம்பர் வந்தா நம்ம அத கலப்பு பின்னமா ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா கலப்பு பின்னமா மாத்தி நிறுத்தணும். ஓகேங்களா? இது போதும்ல? அடுத்தது வந்து வெவ்வேறு பிரிவுகளுடன் அதாவது பின்னங்கள் கீழே இருக்கிற எண் வந்து வேற வேற எண்ணா இருந்தா நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? சோ இது வந்து சமமான இதுன்னா ரொம்ப ஈஸியா போட்டுறலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில சம்ஸ்ல வந்து அங்க பிராக்டிஸ் குடுத்துருக்கேன். அதையும் போடுங்க. இப்ப சமமா இல்ல, வேற வேற எண்ணா இருக்கு அப்படின்னா 1/3 + 1/12 இப்படி இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த எல்சிஎம்ல வந்து ஒரு ட்ரிக் என்னன்னா, இந்த 2த்துல எது பெரிய நம்பர்ன்னு பாருங்க. 12 பெரிய நம்பர். கரெக்ட்டா? சோ இந்த 12 பெரிய நம்பரு. இந்த 3 டேபிள்ல 12 வந்துச்சுன்னா, வரும் அப்டின்னா, அதுதான் எல்சிஎம். நம்ம போட்டு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. வரலன்னா மட்டும் தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க 1/3 வருது. இங்க பிளஸ் 1/2 வருதுன்னா, இதுல பெரிய நம்பர் வந்து 3. ஓகேவா? ஆ 2ஆம் வாய்ப்பாட்டுல வந்து 3 வராது. அப்ப அந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகாது. சரிங்களா? இதே இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 9 அப்படின்னு இருக்குன்னா,
இந்த இடத்துல 9ன்னு இருக்குன்னா இந்த ரெண்டுத்துல பெரிய நம்பர் வந்து எனக்கு 9. அதுவும் இல்லாம இன்னொரு நம்பரும் எனக்கு இங்க 12 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்ப 3 நம்பர் எனக்கு இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ 3 நம்பர்ல பெரிய நம்பர் வந்து எனக்கு 12. 3ஆம் வாய்ப்பாடுல 12 வரும். ஆனா 9 டேபிள்ல என்ன வராது? அது வராது. அப்ப எல்சிஎம் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப அதுலயும் வரும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல வந்து நான் 18 குடுக்குறேன் அப்படின்னா, இதுல 18 தான் எனக்கு பெரிய நம்பர். 3ஆம் வாய்ப்பாடுலயும் 18 வரும். 9 டேபிள்லயும் என்ன வரும்? 18 வரும். அப்ப 18 எடுத்துக்கலாம். போட்டு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? சோ இப்ப இங்க 12ன்றது தான் வந்து என்னது? பெரிய நம்பர். சோ 12 வந்து எல்சிஎம்மா எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம மேல இருக்கிற நம்பரையும் வந்து என்ன பண்ணணும்னா, இது மல்டிப்ளை பண்ணி போடணும். ம். போட்டு காமிக்கிறேன் சம்மு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இத போடுறேன். அதுக்கப்புறம் டிஃபரெண்ட்டா வரும்போது போட்டு காமிக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன டேபிள் இருக்கு? 3 டேபிள் இருக்கு. 3 டேபிள்ல எப்ப வந்து 12 கிடைக்கும்? அந்த 4 மேல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 1 4 4ன்னு போட்டுருங்க. பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அத போட்டுருங்க. 12 டேபிள்ல 12 எப்ப கிடைக்கும்? 1 டைம். அப்ப இந்த 1 இதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1. அப்ப இதோட ஆன்சர் வந்து 5/12. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறமா நான் எல்சிஎம் போட்டு காமிக்கிறேன். ஒரு சம் இத போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு காமிக்கிறேன். 3/7 மைனஸ் 2/28 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் எது? 28 இதோடைய பெரிய நம்பர். ஓகேங்களா? அப்ப 7 டேபிள்ல 28 வருமா? 7 4 28 வரும். ஓகேங்களா? 7 டேபிள்ல 28 வரும். அப்ப 28 தான் எல்சிஎம். ஓகேங்களா? 7 டேபிள்ல எப்ப 28 வரும்னா 4 டைம்ஸ் வரும். அப்ப அந்த 4 மேல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 4 12 மைனஸ் 28 டேபிள்ல 28 வந்து 1 டைம் தான் வரும். அப்ப 2 1s 2. இத ரெண்டத்தையும் கழிச்சு மேல எழுதிட்டு போடணும். ஓகேவா? சில சமயம் இதே ஆன்சரா இருக்கலாம். அப்படி இல்லன்னா இத இன்னும் சுருக்கி கூட ஏன்னா இது 2மே வந்து 2ஆம் வாய்ப்பாடுல வரும்ன்றதுனால இத இன்னும் சுருக்கி கூட நம்ம வந்து எழுதும்போது எழுதலாம். ஆப்ஷன்ல எது எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப அடுத்த மாடல்ல வந்து பார்க்குறோம். 1/3 பிளஸ் 1/4ன்னு இருக்கு. இல்லன்னா ஒரு 3/4ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது இது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடுல 4 வராது. 4ஆம் வாய்ப்பாடுல 3 வராது. அப்ப என்ன பண்ணுங்கன்னா, இத 2த்தையும் பெருக்கி கீழ போட்டுருங்க. 3யும் 4யும் பெருக்கி கீழ போட்டுட்டு, இத இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. இத இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? 4 1 வந்து 4 1s 4 பிளஸ் 3 3s 9 போட்டீங்கன்னா 13/12. ஓகேவா? இப்ப இத போட்டிருக்கோம். ஆனா இதோடைய இது வந்து என்ன இருக்கு? பெரிய மேல வந்து பெரிய நம்பரா இருக்கிறதுனால, இத சில சமயம் வந்து இதுவாவும் ஆப்ஷன்ல இருக்கலாம். அப்படி இல்லன்னா டிவைட் பண்ணி கலப்பு பின்னமாவும் போடலாம். அப்ப 1 1/12 இப்படியும் போடலாம். புரியுதா இது? அடுத்தது எல்சிஎம் கேட்டதுனால எல்சிஎம் போடுறேன். எல்சிஎம்ல ஒரு சம் போடுறேன். இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்ப இது வந்து நம்மளுக்கு காமனா எதுவுமே எடுக்க முடியாது. அப்ப எல்சிஎம் கண்டிப்பா எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது இந்த மாதிரி போட்டு கீழ இருக்கிற நம்பர மட்டும் எடுத்துக்கோங்க. 4 3 6ன்னு எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள்ல இந்த 2 நம்பரும் வந்து 2 டேபிள்ல வரும். ஓகேவா?
இந்த நம்பர் வராது. அதனால இந்த 2 நம்பர் வரும்ன்றதுனால 2 டேபிள்ல வகுக்கலாம் முதல்ல. 2 டேபிள்ல 4 எப்போ வரும்னா 2 வாட்டி வரும். 2 டேபிள்ல 6 எப்போ வரும்னா 3 வாட்டி வரும். இந்த 3 அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா 2 டேபிள்ல 3 வராதுன்றதுனால அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 வாட்டி 3 வர்றதுனால இத 3 டேபிள்ல வகுத்துடுவாங்க. 3 டேபிள்ல 2 வராதுன்றதுனால அந்த 2 அப்படியே இறக்கிக்கோங்க. 3 டேபிள்ல 3 எப்போ வரும்னா 1 டைம் வரும். 3 டேபிள்ல 3 எப்போ வரும்னா 1 டைம் வரும். ஓகேங்களா? அடுத்து இங்க இருக்கிறது வந்து 2 மட்டும் தான். நம்ம இது ஸ்டெப்பா போடணும்னு அவசியம் கிடையாது. இதுலயே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இத பண்ணணும் அப்படின்னா இது 2 டேபிள்ல 2, இது 1, இது 1, இது 1. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் போடுறதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அப்ப இங்க 2 ஓடயே நிறுத்திட்டு இந்த 2 இன்டூ 3 இன்டூ இந்த 3த்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 3s are 6, 6 2s are 12ன்னு கிடைக்கும். அப்ப இந்த 3த்துக்கும் பொதுவான நம்பர் என்னன்னா 12. ஓகேங்களா? இப்ப இந்த 4 டேபிள்ல இந்த 12 எப்ப வரும்? 3 டைம்ஸ் வரும். அப்ப அத மேல மல்டிப்ளை பண்ணுங்க. நடுவுல இருக்க சிம்பல் அப்படியே போடுங்க. அடுத்தது இந்த 3 டேபிள்ல 12 எப்ப வரும்? 4th. அப்ப இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 4s are 8. நடுவுல என்ன சிம்பல் இருக்கோ அத அப்படியே போடுங்க. ஓகேவா? 6 டேபிள்ல எப்ப 12 வரும்? அப்ப மேல 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 6. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். 6 17 17/12. இது மேல பெரிய நம்பரா வர்றதுனால கலப்பு பின்னத்திலையும் போடலாம். ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். சில சமயம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஆப்ஷன் தானே, நீங்க இத கலப்பு பின்னமா போடுறதுக்கு பதிலா இப்போ ஏல வந்து ஒரு 7/3, 4/5 ஒரே ஒரு வேல்யூ மட்டும் 12ல இருக்கும். மத்த எல்லாம் இதுல இருக்கும். அப்ப இவ்வளவு தூரம் போடவே தேவையில்ல. எல்சிஎம் 12ன்னு வந்துருச்சு. அப்ப அதை வச்சு பார்த்து போட்டுக்கலாம். ஓகேவா? இதே மாதிரிதான் கழித்தலுக்கு எல்சிஎம் எடுத்து போடுறதும் இதே மாதிரிதான். சரிங்களா? இப்ப வகுத்தலுக்கு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். மல்டிபிளிகேஷனுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். மல்டிபிளிகேஷனுக்கு வந்து பெருக்கலுக்கு வந்து இப்ப பெருக்கலுக்கு வந்து 6 இன்டூ 15/13 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? இது வந்து ஏதாவது கேன்சல் ஆகுதா? ஒரே வாய்ப்பாடுல வந்து கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணலாம். பெருக்கிட்டு போட தேவையில்லை. ஒரே டேபிள்ல வந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணலாம். 2ம் 6ம் வந்து ஒரே டேபிள்ல வருமா? எந்த டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல வரும். இப்ப 2 டேபிள்ல இது வந்து 1 டைம் வரும். 2 டேபிள்ல இது எப்ப வரும்? 3 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுவும் ஒரே டேபிள்ல வருதா? 3 டேபிள்ல 15ம் வரும் இல்லையா? இப்ப இப்படியும் பண்ணலாம். கிராஸ்லயும் பண்ணலாம். மல்டிபிளிகேஷன் அப்ப 3 டேபிள்ல இது 1 டைம் வரும். 3 டேபிள்ல இது 5 டைம் வரும். இப்ப வேற ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. வேற எதுவும் கேன்சல் ஆகலைன்னா 1யும் 5 பெருக்கினீங்கன்னா 5, 1யும் 13யும் பெருக்கினா 13. 5/13. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இப்ப 8/3 அப்படின்னு கொடுக்குறோம். இன்டூ 14/64 கொடுக்குறோம். இப்ப இது எது கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு? 8ம் 64ம் 8 டைம்ஸ் வருமா? வேற இது ரெண்டும் 2 டேபிள்ல போகுமா? 2 டேபிள்ல இது வந்து 4 டைம் போகும். இது வந்து 7 டைம் போகும். வேற எதுவுமே கேன்சல் ஆகுற மாதிரி வாய்ப்பு இல்லை. இது 3 வந்து 7ல வராது. 4ம் வந்து 7ல வராது. அப்ப மேல வந்து எனக்கு வெறும் 7 மட்டும் தான் இருக்கு. கீழே வந்து 3 4s are 12 இருக்கு. ஸோ அப்ப இதுதான் இருக்கு. ஓகேவா? இது பெருக்கல். வகுத்தல் வந்து அப்படியே நம்ம பண்ண முடியாது. வகுத்தல வந்து அப்படியே இந்த மாதிரி கேன்சல் பண்ண முடியாது. அது பெருக்கலா மாத்திட்டு அப்புறமா தான் பண்ணணும். இப்போ வந்து 6/4 இருக்கு. டிவைடட் பை 9/15 இருக்கு. ஸோ பெருக்கலுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து இப்படிலாம் கேன்சல் பண்ணோம் இல்லையா? வகுத்தலுக்கு வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல இதை வந்து பெருக்கலா மாத்தணும். இதை பெருக்கலா மாத்தணும்னா இதுக்கப்புறம் வர நம்பரை வந்து ரெசிப்ரோக்கல், அதாவது கீழே இருக்க நம்பர் மேலையும் மேல இருக்க நம்பர் கீழையும் மாத்தணும். ஓகேங்களா?
அப்ப இதை வந்து என்ன பண்ணலாம், 6/4ன்னு போடலாம். இந்த வகுத்தல பெருக்கலா மாத்திட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நம்பரை அப்படியே உல்டாவா மாத்தணும். அதாவது 15/9 மாத்தணும். ஓகேங்களா? இப்ப கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? இது வந்து 2 டேபிள்ல இது 2 டைம், இது 3 டைம், இதுவும் இதுவும் 3 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு மேல என்ன இருக்கு? வெறும் 15 மட்டும் தான் இருக்கு. கீழே என்ன நம்பர் இருக்கு? 2 3 பெருக்கி போடணும். இப்ப மேல இங்க பெரிய நம்பரா வந்ததுனால கலப்பு பின்னத்துல போட்டு போடணும். 2 12, இது வந்து என்ன வரும்? 3 வரும். ஓகேங்களா? இப்ப கீழே இருக்கிற நம்பர் மேல போகணும், மேல இருக்க நம்பர் சைட்ல வரணும், சைட்ல இருக்க நம்பர் கீழே வரும். இதுவும் 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 அடிக்கும் போது 5ல அடிக்கலாம். ஓகேங்களா? அப்ப 5ல அடிக்கும் போது இது வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 3 டேபிள்ல 3 டேபிள்ல இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்ப போடும்போது இது வந்து 1/2 மாறிடும். இப்ப 2 1/, ஓகேங்களா? அந்த மாதிரி ஷார்ட்டா சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது 17/12 டிவைடட் பை 8/16 இருக்கு. ஓகேவா? இப்ப இத என்ன பண்ணலாம்? அதே மாதிரி இது இங்கேயே கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்லைன்னா மாத்திட்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 17/12 வரும். இத வந்து டிவைட மல்டிப்ளையா மாத்துங்க. இத 16/8 போடலாம். சரிங்களா? 16ம் 8ம் வந்து ஒரே டேபிள்ல வரும் இல்லையா? இது 1 டைம், இது வந்து 2 டைம் கேன்சல் ஆகும். அகைன் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகுமா ஒரே டேபிள்ல? அப்ப 2 டேபிள்ல இது 6 டைம், அப்ப இது 17/6. இத கலப்பமா மாத்தி நிறுத்திக்கலாம். ஓகேவா? இது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4 வந்துருச்சு. இப்ப ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது என்னது? சமம் சமமான பின்னங்களை போல சமமான இது கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பின்னங்களை போலன்னு கேக்குறாங்க அப்படின்னா, இப்போ 1/2 கொடுத்துட்டு ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து 6/12 இல்ல 2/8. ஓகேவா? ஆப்ஷன் வந்து ஏ வந்து 6/12, பி வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சி வந்து ஒரு 3/4 கொடுக்குறாங்க, டி வந்து 6/8. இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா இத வந்து சுருக்கி பாருங்க. ஓகேவா? இத வந்து சுருக்கி பாருங்க. இத சுருக்கும் போதே என்ன கிடைக்குது பாருங்க. இது 6 1s 6, இது 6 2s. இத சுருக்கும் போது என்ன கிடைக்குது? 1, இது 4 கிடைக்குது. இத வந்து இதுக்கு மேல சுருக்க முடியாது. இது சுருக்கி பாத்தீங்கன்னா இது 3, இது வந்து என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்ப இதுக்கு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் வந்து இதுதான். இந்த ஆப்ஷனை வச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? இது வந்து என்னன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2 டாபிக் கவர் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஃப்ராக்ஷனும் அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும். ஃப்ராக்ஷனுக்கே இப்போ ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இந்த ஃப்ராக்ஷன் அண்ட் இதில் இருக்கிற டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இன்னைக்கு இங்க டெக்னிக்கல் எரர்னால கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் டிலே ஆயிடுச்சு. இந்த செஷனை வந்துட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை தனி கிளாஸாவே எடுத்துக்கலாம். இப்ப இந்த செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணு, கேளுங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் போயிடலாமா? அடுத்த சாப்டர் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாமா? சரி, ஓகே. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ரேஷியோல இருக்கு, அதாவது விகிதத்துல ஒரு இது இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரே யூனிட்டா மாத்தணும். நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மீட்டர், கிலோமீட்டர் அந்த மாதிரி. ஒரு ரெண்டு பொருளை நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா அது ஒரே அளவா இருக்கணும், ஒரே மெஷர்மெண்டா இருக்கணும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு லிக்விட் ஐட்டமையும் ஒரு சாலிட் ஐட்டம் ஒரு இதுவோடைய இதையும் வந்து என்ன பண்ண முடியாது, நான் வெயிட்டை வந்து இது ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஒரு 10th படிக்கிற பசங்களும் ஒரு 6th படிக்கிற பசங்களுக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பரை நம்மளால கொடுக்க முடியாது. அப்போ ஒரே ஸ்டாண்டர்ட் ஒரே இதுவா இருந்தா மட்டும் தான் நம்மளால ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதனால ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு ஒப்பிடுதல் வந்து கரெக்டா இருக்கணும், ஒரே மெஷர்மெண்டா இருந்தாதான் பண்ண முடியும். எதுவும் கொடுக்கல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ரேஷியோனா 20:5. ரேஷியோன்றது வந்து இந்த கோலன், இதுக்கு பேர் வந்து கோலன் சொல்லுவோம், இந்த சிம்பிளுக்கு பேரு. ஓகேவா? இதுல வந்து 20:2 அப்படின்னு நம்ம படிக்கும்போது 20:5 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இத வந்து சுருக்க சொல்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரும் எந்த டேபிள்ல வகுப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? எந்த டேபிள்ல ரெண்டு நம்பரும் வகுப்படும்? அப்ப 5 டேபிள்ல இது வந்து 4 வாட்டி வரும், 5 டேபிள்ல இது ஒரு வாட்டி வரும். அப்ப இதோடைய ரேஷியோ வந்து 4:1. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து இப்போ செகண்டா வந்து ஒரு 500 கிராம்னு இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு வந்து 250 கிராம்னு இருக்கு. இப்போ இதுவும் வந்து கிராம்னு போட்டுக்கோங்க, இது கிலோ கிடையாது. கிராம் தான் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப ரெண்டுமே வந்து கிராம்ல தான் இருக்கு அப்படின்னா இதை நான் ஒப்பிட முடியும். ஓகேவா? அப்ப வந்து இந்த இது வந்து அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டெப்பா போடணும். இப்ப A/B வந்து நான் எப்படி எழுதலாம்னா A/Bன்னு எழுதி போடலாம். அது நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் எழுத போறோம்ன்றதுனால இந்த ஸ்டெப் எல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அதனால இந்த 0க்கு இந்த 0 போயிடும். இங்க என்ன இருக்கு? 50 இருக்கு, 25 இருக்கு. நம்மளுக்கு பெரும்பாலும் வந்து 25 உடைய மடங்கு தெரிஞ்சிருக்கணும். 25, 50, 75, 100, 125ன்னு தெரியும். அப்ப 25 வந்து ஒரு தடவைனா இது வந்து 2 தடவை. அப்ப 2:1 அதோடைய ரேஷியோ. ஓகேங்களா? இதுல ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்கேன். மாதவியும் அன்பும் 2 மேசைகள் முறையே. மாதவி வந்து ஒரு மேசைய வந்து 750 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதே மாதிரி அன்புன்றவங்க வந்து ஒரு மேசைய வந்து 1900 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ரெண்டுமே வந்து அமௌண்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? இவங்க 2 பேரும் வாங்கின விலையோட விகிதத்தை எளிய வடிவில் கேக்குறாங்க. ஓகேவா? விகிதம் மட்டும் கேட்டாங்கன்னா 750 இது வரும். எளிய வடிவில் கேக்குறாங்கன்னும் போது இதை என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணிக்கணும். ஓகேவா? இத நல்லா பாருங்க. முடியிற நம்பர் வந்து இதுல 5 இருக்கு, இதுல 0 இருக்கு. கரெக்ட்டா? அப்ப ரெண்டுமே கண்டிப்பா வந்து எந்த டேபிள்ல வரும்? 5 டேபிள்ல வரும். அப்ப இத 5 டேபிள்ல வகுத்து பாருங்க. ஓகேவா? இத 5 டேபிள்ல வகுத்தீங்க அப்படின்னா மைண்ட்லயே பண்ணுங்க. 5 டேபிள்ல 5 ஒன்ஸ் ஆர் 5 வருமா? அப்ப 5 போட்டுக்கோங்க. 5 ஒன்ஸ் ஆர் 5ன்றதுனால 5 போட்டுட்டேன். 7ல 5 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. அந்த 2 இங்க போட்டுட்டு இது 25ஆ கன்சிடர் பண்ணுங்க. ஓகேவா? 25. 5ஆம் வாய்ப்பாடுல 25 எப்ப வரும்? 5 டைம்ஸ் வரும். சோ அப்ப இது 5. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1. 1 வந்து 5ஆம் வாய்ப்பாடுல வராது. அப்ப இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 19. 19க்கு கம்மியா 5ஆம் வாய்ப்பாடுல என்ன வரும்? 15 வரும். எப்ப வரும்னா 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்ப 19ல 15 போச்சுன்னா பேலன்ஸ் 4 இருக்கும். 4ம் 0வும் சேர்ந்ததுன்னா 40. 40 வந்து 8ல வரும். ஓகேவா?
இப்ப 15 38 ஒரே டேபிள்ல வகுப்படாது. அப்ப 15:38 தான் இதோடைய ரேஷியோ. புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி பயிற்சி வினாக்கள் சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் அனுப்புவாங்க. அதுல கொஞ்சம் சம்ஸ் இருக்கு. அதை நீங்க போட்டு பாருங்க. இப்ப நான் வந்து வேற வேற யூனிட் வச்சு இப்ப பாக்குறோம். இப்ப 3 சம் பார்த்ததும் வந்து ஒரே யூனிட்ல பாத்திருக்கோம். ருபீஸ்னா ருபீஸ், நம்பர்னா நம்பர் அப்படின்னு பார்த்துக்கோம். இப்ப வேற வேற யூனிட்ல அப்படின்னு கொடுக்கும் போது 40 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்க்கும் 1 ஹவருக்கும் உள்ள ரேஷியோ கேக்குறாங்க. ஓகேவா? 40 மினிட்ஸ்க்கும் 1 ஹவருக்கும் உள்ள ரேஷியோ கேக்குறாங்க. அப்ப இது எப்படி கண்டுபிடிப்போம்? 1 ஹவருக்கு எவ்வளவு மினிட்? 60 மினிட். அப்போ இத வந்து 60 மினிட்டா எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா பெரிய யூனிட்டை சின்னதா மாத்துங்க. கன்வர்ஷன் சொன்னாங்க இல்லையா? சோ இப்ப இதுல வந்து உங்களுக்கு மணியில வந்து பாத்தீங்கன்னா ஹவர்ஸ் கணக்குல டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 யூனிட் தான் இருக்கு. கரெக்டா? என்னென்ன இருக்கு? ஹவர் இருக்கும், அடுத்தது மினிட், அதுக்கப்புறமா தான் செகண்ட். கரெக்டா? சோ ஒவ்வொன்றுத்துக்குமே 60 டிஃபரன்ஸ் இருக்கு. 60 மினிட்ஸ் 60 செகண்ட்ஸ். கரெக்டா? இப்போ ஹவர்ல இருந்து பெருசுல இருந்து நான் வந்து இதை மாத்துறேன் அப்படின்னா 60 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? பெருசுல இருந்து சின்னதுன்னா மல்டிப்ளை, சின்னதுல இருந்து பெருசுனா டிவைடு. அதனால எப்பவுமே இந்த மாதிரி கன்வர்ஷன் வரும்போது பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட்டுக்கு மாத்திக்கோங்க. இப்ப இதுல மினிட் பெருசா ஹவர் பெருசானா ஹவர் தான் பெருசு. இப்ப பெருசா மாத்துனீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. இது இத மாத்துனீங்க, இத ஹவருக்கு மாத்தினீங்கன்னா பிராக்ஷன்ல வந்துரும். அதனால பெரிய யூனிட்டை வந்து சின்ன யூனிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 1 மணி நேரத்தை நான் மினிட்டா மாத்தணும்னா எனக்கு 60 மல்டிப்ளை பண்ணும். இங்க 1 இருக்கிறதுனால நான் 1 கூட 60 மல்டிப்ளை பண்ணுவேன். இதே இந்த இடத்துல எனக்கு வந்து 2 இருக்குன்னா 2 இன்டூ நான் 60 மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேங்களா? இப்ப 1 ஹவர் தான் இங்க கேட்டிருக்காங்க. அப்ப 1 ஹவருக்கு வந்து 60 மினிட்ஸ், இதுவும் ஒரு 40 மினிட்ஸ். இப்ப எனக்கு ரெண்டுத்தோட யூனிட்டும் வந்து என்னவாயிடுச்சு? சேம் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப இந்த 0 போயிடும். இது 2 டேபிள்ல 2 டைம், இது 2 டேபிள்ல 3 டைம். அப்ப 2:3. புரியுதா? இதே வந்து இதே சம் எனக்கு இங்க மினிட் இல்லாம இந்த இடத்துல செகண்ட் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆனா இங்க ஹவரா தான் இருக்கு. கன்வெர்ட் பண்ணணும். செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? ஓகேவா? ஆனா அத வந்து நீங்க டைரக்டாவே அப்படியே இதையே கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஒரு 60 இல்லையா? அப்ப 60 இன்டூ 60, அதாவது ஹவர்ல இருந்து நான் வந்து டைரக்டா செகண்டுக்கு மாத்தணும் அப்படின்னா 6 ஆர் வந்து 36. இது ஒரு 0, இது ஒரு 0வா? அப்ப 2 0 போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப இது வந்து எவ்வளவு செகண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 3600 செகண்டா மாறிடும். இது வந்து 40 செகண்டா இருக்கு. இப்போ ரெண்டும் ஒரே யூனிட் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 0க்கு இந்த 0 போயிடும். 4 டேபிள்ல இது 1 டைம், 4 டேபிள்ல இது 9, இது ஒரு 0 இருக்கு. 1:90. ஓகேங்களா? சோ அதே மாதிரி மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் அந்த கன்வர்ஷனும் இருக்கு. சரிங்களா? சோ எப்பவுமே வந்து என்னென்ன இது இருக்குன்னா, கிலோமீட்டர் இருக்கு, ஹெக்டாமீட்டர் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கு அடுத்து என்ன மீட்டர்? டெகாமீட்டர். டெகாமீட்டர். அதுக்கப்புறம் மீட்டர், அடுத்தது டெசி. ஆஹா, இதுதான் ஆர்டர். இது வந்து டெசிமீட்டர், அடுத்தது வந்து சென்டிமீட்டர், அடுத்தது மில்லிமீட்டர். ஓகேவா? ஒவ்வொன்றுத்துக்கும் 10 யூனிட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் வந்து ஒரு சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு டெசிமீட்டர். 10 டெசிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு மீட்டர். அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா கிலோமீட்டர்ல இருந்து எப்பவுமே பெருசுல இருந்து பிக்ல இருந்து பெருசுல இருந்து ஸ்மால் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ சின்னதுல இருந்து பெருசுன்னா வந்து டிவைடு. இதுல பெரிய யூனிட் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர்.
சின்ன யூனிட் பாத்தீங்கன்னா மில்லிமீட்டர். இப்போ கிலோமீட்டர்ல இருந்து எனக்கு மீட்டருக்கு மாத்த சொல்றாங்கன்னா 10, 100, 1000. அப்ப 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதே வந்து எனக்கு மீட்டர்ல இருந்து மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டரா மாத்த சொல்றாங்கன்னா 10, 100 2 டிஃபரன்ஸ் இல்லையா? அப்ப 100 மல்டிப்ளை பண்ணணும். இதே வந்து எனக்கு மீட்டர்ல இருந்து மில்லி மீட்டரா மாத்த சொல்றாங்க. மீட்டர்ல இருந்து மில்லி மீட்டரா மாத்த சொல்றாங்கன்னா 10, 100, 1000. அப்ப 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதே வந்து எனக்கு சென்டிமீட்டர்ல இருந்து கிலோமீட்டரு அப்படின்னு குடுத்தாங்க. சென்டிமீட்டர்ல இருந்து கிலோமீட்டர்ன்னு குடுத்தாங்கன்னா, சின்னதுல இருந்து பெருசுன்னா நான் டிவைட் பண்ணணும். எத்தன டிவைட் பண்ணணும்னா 1, 2, 3, 4, 5 வருது. அப்ப 5 1 போட்டுட்டு 5 zeros லேக். அதால டிவைட் பண்ணணும். இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த 4 அவ்வளவா யூஸ் பண்றது கிடையாது. கரெக்ட்டா? இல்ல மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா, கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். இதோட கன்வர்ஷன்ஸ் வரும். கரெக்ட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர்னா மல்டிப்ளை பை 1000. மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர்னா மல்டிப்ளை பை 100. சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டர்னா மல்டிப்ளை பை 10. இந்த ஆர்டர். இதே வந்து இப்படின்னா, இது டிவைட் பை 10, இது டிவைட் பை 100, இது டிவைட் பை 1000. இந்த கன்வர்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா. இந்த சம்முக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு கொஸ்டின் இதுல இருக்கு. குர் அ இ 3 மீட்டர், 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம சொன்னோம் 2மே ஒரே யூனிட்டா இருந்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னோம். இதுல வந்து மீட்டரா இருக்கு. இதுல வந்து சென்டிமீட்டரா இருக்கு. எப்பவுமே பெரிய யூனிட்ட சின்னதா மாத்துனாதான் சம் ஈஸியா வரும்னு சொன்னேன். இதுல பெரிய யூனிட் யாரு? சென்டிமீட்டர் பெருசா? மீட்டர் பெருசா? மீட்டர் தான் பெருசு. ஓகேவா? அப்ப மீட்டர சென்டிமீட்டரா மாத்திக்கலாம். மீட்டர சென்டிமீட்டரா மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 100. மல்டிப்ளை பை மல்டிப்ளை பை 100. அப்ப இத வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 300 சென்டிமீட்டர். இது வந்து 200 சென்டிமீட்டரா இருக்கும். இந்த 2 0 இந்த 2 0 போயிடுச்சு. அப்ப 3:2. 3:2. ஓகேவா? இதுக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். 130 சென்டிமீட்டர் 1 மீட்டர். இது வந்து மீட்டர மாத்திக்கலாமா? மீட்டர மாத்துனா 1 மீட்டர் ஈக்குவல் டூ எவ்வளவு சென்டிமீட்டர்? மீட்டர சென்டிமீட்டரா மாத்தணும்னா 100. அப்போ 1 இருக்கிறதுனால 1 வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணா 100 தான் கிடைக்கும். கரெக்ட்டா? அப்ப இது 100 சென்டிமீட்டரா மாறிடும். இது இது 0 இது 0 போயிடும். இது 2ம் ஒரே டேபிள்ல வராது. 13:10. ஓகேவா? இதே இடத்துல இங்க 2 மீட்டர்ன்னு குடுத்தா, இங்க 200ன்னு போடணும். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 75 பைஸ் 2 ரூபீஸ். ஓகேவா? 1 ரூபிக்கு எவ்வளவு பைஸ்? 100 பைஸ். இப்போ இதுல பைஸ் பெருசா? ரூபீஸ் பெருசா? ரூபீஸ் பெருசு. அப்ப ரூபீஸ தான் நம்ம என்னவா மாத்தணும்? சின்னதா மாத்தணும். பெருச சின்னதா மாத்துனா தான் ஈஸி. அப்போ ஒரு ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு 100 பைசன்னு குடுக்கணும். அப்ப 2 ரூபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 200 பைஸ் கிடைக்கும். அப்ப இத மாத்தியாச்சு. இது வந்து 75 பைஸ். இப்ப இத கேன்சல் பண்ணலாமா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். 25ல வரும்போது அதோட மடங்கு ஈஸியா இருக்கும். இது 25ல இது எப்ப வரும்? 3 டைம்ஸ் வரும். 25ல இது 8 டைம்ஸ் வரும். ஏன்னா 100க்கு 4 25. அப்ப 200க்கு 8. அந்த மாதிரி தான் கொஞ்சம் யோசிச்சு போடணும். அப்ப 3:8 இதோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க? இதெல்லாம் வந்து பேசிக் தான். ரொம்பலாம் சுருக்குக கேட்க மாட்டாங்க. ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் கிட்ட வந்து ரூ. 600 இருக்கு.
ஓகேவா? ஒருத்தவங்க கிட்ட வந்து 600 ரூபாய் இருக்கு. 2 பேருக்கு இத பிரிச்சு குடுக்க போறாங்க. 600 ரூபாவ 2 பேருக்கு பிரிச்சு குடுக்க போறாங்க. 2 பேருக்கு வந்து எந்த ரேஷியோல பிரிச்சு குடுக்க போறாங்கன்னா, இப்ப 2:3 ரேஷியோல பிரிச்சு குடுக்க போறாங்க. 600 ரூபாவ 2 பேருக்கு குடுக்க போறாங்க. 2:3 ரேஷியோல பிரிச்சு குடுக்க போறாங்க. அப்ப 2 பேருக்கும் எவ்வளவு காசு குடுத்தாங்க? ரேஷியோ மட்டும் தான் குடுத்துருக்காங்க நம்மளுக்கு. கரெக்ட்டா? 2 பேருக்கு எவ்வளவு தொகை குடுத்துருக்காங்க? அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 2 இருக்கா? 2. இந்த 2த்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 5. அப்ப அத வந்து வகு எண்ணா போட்டு ஓகேவா? இந்த தொகைய மல்டிப்ளை பண்ணி இப்படி போட்டுக்கணும். ஓகேவா? சோ இதுல வந்து அதே மாதிரி அடுத்த பார்ட் எவ்வளவு? 3. 3ய போட்டுக்கோங்க. அதோடைய வகு அத 2த்தையும் ஆட் பண்ணி வர்றத கீழ போட்டுக்கோங்க. ஓகேவா? இன்டூ இந்த தொகை இருக்கு இல்லையா? இந்த தொகை தான் 2த்துக்கும் வரணும். சரிங்களா? இப்ப இதையும் கேன்சல் பண்ணலாமா? இது 5 டேபிள்ல இது போகும் இல்லையா? எப்ப வரும்? 5 ஒன்ஸ் ஆர் 5 வரும். 5 போச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். 1ம் 0வும் சேர்த்தா 10. 10 வந்து 5ஆம் வாய்ப்பாடுல 2 டைம்ஸ் வரும். அண்ட் இது வந்து ஒரு 0. இதே தானே இங்கேயும் வரும். ஓகேவா? இப்ப இத 2த்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரூ. 240. இது 2த்தையும் பண்ணீங்கன்னா ரூ. 360. அப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேர் குடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு பேர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறவருக்கு ரூ. 240 குடுக்குறாங்க. அடுத்தது இருக்கிறவங்களுக்கு ரூ. 360. 2 பேருக்கு அந்த ரூ. 600 பிரிச்சு குடுக்குறாங்க. இந்த மாரி கேட்பாங்க. ஓகேவா? ஒரு வேர்ட் ப்ராப்ளம் மாரி கேட்பாங்க. புரியுதா இது? இந்த மாரி ஒரு சில சம்ஸ் வந்து அதுல குடுத்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. தெரியலன்னா கேளுங்க. அதுக்கப்புறம் இதுலயே வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு 63 சென்டிமீட்டர் உள்ள இதுவ வந்து 1:2 ரேஷியோல பிரிக்கிறாங்க. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் அத போடுறேன். சரிங்களா? 63 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர ஒரு துணிய வந்து 1:2 ரேஷியோல கட் பண்றாங்க. அப்ப அந்த 2 துண்டோடைய அளவு என்ன? அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு என்ன பண்ணணும்? 1 பை ஆ ஓகே. அதே மாதிரி ஓகேங்களா? சோ அப்ப இது வந்து நம்மளுக்கு 21 இதுவும் அதே தான் கேன்சல் ஆகும். கரெக்ட்டா? அப்ப இது 21 இது வந்து 42. அப்ப ஒரு ஒரு துண்டு வந்து 21 சென்டிமீட்டராவும், இன்னொரு துண்டு வந்து இதுவாகும். ரேஷியோலனாலே இந்த மாரி தான் வரும். ஓகேங்களா? டிஃபரெண்ட்டா வரும். இது வந்து ஈஸியா தான் குடுத்துருக்கு. அப்படியே பேசிக்கா வரேன். அதுக்கப்புறம் வரும். ஓகேங்களா? இது வந்து எப்படி ரொம்ப ஈஸியாலாம் இல்ல. அதான் நான் சொன்னேன் இல்லையா? ஒரு தொகை இருக்கு. இந்த ரேஷியோல இவங்களுக்கு பிரிச்சு குடுத்தோம்னா, இத்தன ஆடுகள் இருக்கு. இதுல பெண் ஆடு இத்தன, இது இந்த ரேஷியோல இருக்கு. அப்ப எத்தன இதுன்னு கேட்பாங்க. டோட்டல் குடுத்துட்டு, இப்ப டோட்டலா ஒரு கிளாஸ்ல வந்து டோட்டலா 50 பேர் இருக்காங்க. இதுல வந்து பாய்ஸும் கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து ஒரு 5:2ஓ இல்ல 2:3ஓ இல்ல 1 ஏதோ ஒரு ரேஷியோ குடுத்துருவாங்க. அப்போ எத்தன பாய்ஸ் எத்தன கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி வந்து 2/5 இன்டூ 50 அதே மாதிரி 3/5 இன்டூ 50 அப்படின்னு போட்டோம்னா இது 10ன்னா அப்ப 20 பாய்ஸ் 30 கேர்ள்ஸ் அந்த மாதிரி நம்ம பிரிச்சு எழுதணும். வேர்ட் ப்ராப்ளமா கேட்பாங்க. சரிங்களா? அது இல்லாம முக்கியமா இன்னொரு மாடல் சம்ஸ் இருக்கு. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொபோர்ஷன். ஓகே. ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டு அத சொல்றேன். இப்ப வந்து 3:5 4 வாட்டி இந்த இது போட்டோம்னா, இது வந்து ப்ரொபோர்ஷன் விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாக்ஸ் குடுத்துட்டு கோலன் 20 இத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கு நார்மலா ஃபார்முலா மாதிரின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த லாஸ்ட்டா இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டூ மீடியன்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த லாஸ்ட்டா இருக்க 2ம் மல்டிப்ளை பண்ணா 3 இன்டூ 20 ஈக்குவல் டூ இந்த நடு 2த்த மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இதால டிவைட் பண்ணலாம். பண்ணீங்கன்னா கிடைக்கும். இது வந்து ப்ராப்பரான ஸ்டெப்பு. நம்ம ப்ராப்பரான ஸ்டெப் நம்மளுக்கு தேவை கிடையாது. சரியா? ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டா போடணும் அப்படின்னும்போது, எந்த 2 வேல்யூ குடுத்துருக்காங்களோ 3 இன்டூ 20 எக்ஸ்ட்ரா இருக்கிற வேல்யூவ டிவைடா போட்டுருங்க. அப்ப இதோட ஆன்சர் கிடைக்கும். இது வந்து நீங்க மல்டிப்ளை எல்லாம் பண்ண தேவையில்ல. அப்படியே கேன்சல் பண்ணி போடுங்க எப்பவுமே.
அப்ப 5 டேபிள்ல இது வந்து எப்ப கிடைக்கும்? 4 டைம்ஸ் கிடைக்கும். அப்ப 3 4s are 12. அப்ப இதோட ஆன்சர் வந்து 12. புரியுதா? இப்ப இதே மாடல்ல இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப இது 2 குடுத்துட்டதுனால இது 2ம் போட்டுருங்க. இத வந்து வகுத்துருங்க எக்ஸ்ட்ராவா. எதோடைய பேர் கண்டுபிடிக்கணுமோ அந்த பேர் வந்து வகுத்தல்ல வரணும். அப்ப இங்க வந்து 8 போட்டுருங்க. 8 டேபிள்ல இது எப்ப வரும்? 3 டைம் வரும். அப்ப இதோட ஆன்சர் வந்து 9. ஓகேவா? இதே வந்து 2, 3 அடுக்கடுக்கா கேட்டாங்கன்னா, இதெல்லாம் சம்ஸ் அதுல அனுப்பி விடுவாங்க. நான் அழைச்சிடுறேன்னு பார்க்க வேண்டாம். 5 is to இது ஒரு பாக்ஸ் colon 10 is to 8 இதே 4 டாட் தென் 15 இது ஒரு பாக்ஸ். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஒவ்வொரு பேரா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பேர் கண்டுபிடிங்க. இந்த பேர்ல எது இருக்கு? லாஸ்ட் 2 இருக்கு. அப்ப 5 into 8 divided by 10 போடலாமா? அப்ப இது வந்து கேன்சல் ஆச்சுன்னா இது 2 டைம், இது கேன்சல் ஆச்சுன்னா இது 4 டைம். அப்ப இது வந்து 4 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இது 2 பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இத கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப இத 2த்த பேர் பண்ணுங்க. பண்ணும்போது இதுக்கு நடுவுல இருக்கிறது குடுத்துருக்காங்க. இப்ப 8 into 15 by 10 பண்ணுங்க. இது 5 டேபிள்ல இது 2 டைம், இது 3 டைம். இது கேன்சல் பண்ணும்போது 4 டைம். 4 3s are 12. 2 பார்ட்டா குடுத்துருக்காங்க. புரியுதா? இந்த மாடல்ல ஒரு 3 4 சம் இருக்கு இன்னும். சரிங்களா? அடுத்த ஒரு மாடல் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப வரப்போற மாடல் இந்த மாடல் தான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருக்கும். இப்ப A is to B வந்து வேல்யூ வந்து 6 is to 9ன்னு குடுத்துடுறாங்க. ஓகேவா? அடுத்தது B is C யோட வேல்யூ வந்து உங்களுக்கு 7 is to 10ன்னு குடுக்குறாங்க. ஓகேவா? நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா A is to B is to C யோடைய வேல்யூ என்ன? ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் A B C A is to B வந்து எவ்வளவு? 6 is to 9 6 9 போட்டுக்கோங்க. B is to C வந்து 7 10 அப்ப B க்கு நேரா அடுத்ததுல 7 போடுங்க. அடுத்ததுல வந்து 10 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப இங்கேயும் ஒரு கேப் இருக்கு, இங்கேயும் ஒரு கேப் இருக்கா? இந்த நம்பர் என்னவோ அதே நம்பரை இங்க போட்டுக்கோங்க. இந்த நம்பர் என்னவோ அதே நம்பர் இங்க போட்டு. ஓகேவா? இப்ப எதுவுமே கேன்சல் ஆகாது. இல்ல இந்த மூணுமே 3 டேபிள்ல வருமா? 6 9 9 மூணுத்துலயும் காமன் டேபிள் வந்தாதான் கேன்சல் பண்ணணும். காமன் டேபிள் வரலன்னா கேன்சல் பண்ண தேவையில்லை. இப்ப இது மூணுமே எனக்கு வந்து 3 டேபிள்ல வரும். அப்ப இது 3 டேபிள்ல 2 டைம், இது 3 டேபிள்ல 3 டைம், இது 3 டேபிள்ல 3 டைம். இப்ப இது எல்லாத்தையும் அப்படியே இத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 7s are 14 3 7s are 21 3 10s are ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இங்க கேன்சல் பண்ண தெரியலன்னா இத மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். அதுக்கு இது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இத மல்டிப்ளை பண்ணிட்டு திருப்பி 3ஆல டிவைட் பண்றதுக்கு இந்த இடமே டிவைட் பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்ன நம்பரா கிடைச்சிடும். ஓகேவா? இதுல இந்த மாதிரி கேட்காம B is A is to C ன்னு கேட்பாங்க. A is to C ன்னு கேட்டா A ஓட வேல்யூவும் C யோட வேல்யூ மட்டும் எடுத்து எழுதணும். 14 is to 30 அந்த மாதிரி எடுத்து எழுதுனா போதும். இது ஒரு மாடல் இருக்கு. ஓகே. இதோட இது வந்து மெட்டீரியல் இதுல அனுப்பி வைப்பாங்க. இதுல வந்து ஒரு 10 சம் இந்த மாதிரி மாடல்ல அதுல குடுத்துருக்கேன். அதுல ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாடல்ல குடுத்துருக்கேன். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. தெரியலன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல இருக்கிற சம்ஸ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. போட்டு பார்க்கலாம். இப்ப
உங்களுக்கு எல்லாம் ஓரளவு இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ்ல இருக்க அந்த ஃப்ராக்ஷன்ல ஏதாவது டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்லை நம்ம எல்லாமே வந்துட்டு வர சாட்டர்டே சண்டேல நம்ம இது பண்ணிக்கலாம். சேசன் கிரிப்ஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார் ஸ்கொயர் ரூட்ல ஒரு டவுட்டு. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்கொயர் ரூட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆனா வந்து இப்போ ஸ்டார்டிங் இப்போ 1 இருக்கு, அடுத்தது 2 3 அதுல இல்லவே இல்லை. அப்போ அது மாதிரி தான் என்ன பண்ணும்? இல்லை ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்களேன். இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து எண்டிங் நம்பர் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொன்னாங்க மேடம். ஓகே. ஆமா. இப்போ 1 வந்து அந்த டேபிள் இருக்கு. அப்போ 2 3 எண்ட் ஆச்சுன்னா அப்போ அது எப்படி மேடம் கண்டுபிடிக்குது? எந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து எந்த ஒரு நம்பருமே 2 3 7 8ல முடியவே முடியாது. முடியிற நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பர், ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து 2 3 7 8ல முடியவே முடியாது. 2 3 7 8ல முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. இந்த நம்பர்ல 2 3 7 8ல முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது, முடியிற நம்பர். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர் நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர் வேணா நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு வந்து 196 இருக்கு, அடுத்தது வந்து என்ன வரும் உங்களுக்கு, ஒரு 17 சார்னா 289 வரும் இல்லையா? 17க்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 289 கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர் கேட்டீங்கன்னா 2ல போடலாம். எண்டிங் நம்பர் வந்து 2ல முடியவே முடியாது. இந்த 2 3 7 8ல ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டிப்பா முடியாது. இப்ப ஸ்டார்டிங் நம்பர்னா நீங்க போடலாம். 9 வந்து என்ன பாசிபிள்னா 1 இருக்கலாம், இல்லனா 3 இருக்கலாம், இல்லனா 7 இருக்கலாம். 3 3s are 9, 7 7s are 49 முடியிற நம்பர். ஓகேங்களா? அப்புறம் நடுவுல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2 இருக்கிறதுனால கூட கம்மியா இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 1 தான். அப்போ 1 1. அப்ப 13 இருக்கலாம், இல்ல 17 இருக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு 15 ஸ்கொயர் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 1க்கு அடுத்த நம்பர் வந்து 2 இல்லையா? 1 2s are 2, 225 வந்து 15 ஸ்கொயர். இதோட இது அதிகமா இருக்கிறதுனால 17. ஸ்டார்டிங் நம்பர் வந்து 2 இருக்கலாம், ஆனா எண்டிங் நம்பர் கண்டிப்பா 2 இருக்காது. ஓகே ஜெசன், புரியுதா? ஓகே சார், தேங்க்யூ. ஃபைவ் டிஜிட் எதுலனாலும் வருதுதான். இப்ப வந்து 5 டிஜிட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதுலயே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 5 டிஜிட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் எடுங்க. இப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுக்கிறோம்ல, 5 டிஜிட் வந்து லாஸ்ட் நம்பரும் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டும் எடுங்க. இப்ப 1 5 6 2 5 இருக்கு. ஓகேவா? 5 டிஜிட் இருக்கு. அப்ப லாஸ்ட் டிஜிட்டுக்கு வந்து உங்களுக்கு 5 எடுத்துக்கலாம். லாஸ்ட் டிஜிட் 5னால. இப்போ 5 டிஜிட்ன்றதுனால இப்படி பிரிச்சுக்கோங்க. அப்போ 156க்கு கம்மியா இருக்கிற ஸ்கொயர் நம்பர். நம்மளுக்கு 12 சார் வந்து 144, 13 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 169. அப்ப இது வந்து எதுல வருது? 12க்கு தான் வருது. அப்போ 1 2 போட்டுட்டு இந்த 5 டிஜிட் இருந்தா ஃபர்ஸ்ட் 3 டிஜிட். இப்போ 6 டிஜிட். நம்மளுக்கு மேக்ஸிமம் 20 வரைக்கும் உங்களுக்கு வந்து yeah. ஓகே, இந்த கிளாஸ் வந்து இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ வந்து இதில் மெட்டீரியல் போஸ்ட் பண்ணியிருக்கு. எம்சிக்யூ வந்து யூனிட்டு, ஃப்ராக்ஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 110 கேள்வி பக்கம் அனுப்பிச்சிருக்கு. அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பாருங்க. அந்த பின்னாடி இருக்க ஆன்சர் வந்து தப்பா ரைட்டா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் எல்லா கொஸ்டினும் போட்டு பார்த்துட்டு, சார் எனக்கு வந்து இந்த ஆன்சர் தான் வருது, ஆனால் நீங்கள் அந்த ஆன்சர் அங்கே போட்டிருக்கீங்க, அது தப்பா சரியா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் கேட்கணும்.
இதுக்கு வந்து நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோமோ அதில் இருக்க எல்லா ஆன்சரும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு தனியாக ஒரு நோட்டு வச்சு அதெல்லாம் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சரியா? வச்சுட்டு நீங்கள் மெட்டீரியல் மட்டும் அனுப்புறது வந்து நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணாதான் அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதுக்காக வேலை செஞ்ச எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு கிளாஸ் வந்துட்டு வெல்டருக்கான கிளாஸு. நாளைக்கும் நாளை மறுநாள் 2 பேருக்கான வெல்டர் தேரி அதை பற்றி எடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்த நாள் ஃபிட்டருக்கு. இப்போ டர்னர் மெஷினிஸ்ட்டுக்கு எலக்ட்ரிக்கலுக்கும் குரூப் வந்து தனியாக அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இந்த குரூப் இல்லாமல் தனியாக வெல்டருக்கு நடக்கும் போதே அவங்க டர்னர் மெஷினிஸ்ட்டுக்கும் சேர்த்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். அட்டனன்ஸ் வந்து இன்னைக்கு போடல. ஒரே நிமிடம் அட்டனன்ஸ் மட்டும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அட்டனன்ஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து உங்களோட அட்டனன்ஸை போட்டுருங்க. எலக்ட்ரீஷியனுக்கும் ஃபிட்டர் டர்னர் மெஷினிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு தனியாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அதில் தனி லிங்க் கொடுத்து இந்த சேம் இப்போ ஃபிட்டருக்கு நடக்கும் போதே உங்களுக்கு தனியாக வேற ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து நடத்துகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த புதன்கிழமையிலேருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எலக்ட்ரிஷியனுக்கு தனி பேட்சாகவும் டர்னர் மெஷினிஸ்ட்டுக்கும் தனியாக ஒரு இதை பண்ணிக்கலான்ட்டு. யாராவது ஜூமில் தான் இருக்கும் சார் எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் தான் எல்லா கம்யூனிகேஷன் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.